தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடு, தேவ பிரசனத்துல குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடு. சொல்லுங்க சந்தோஷமா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்து. நீங்க பாடுங்க சத்தம் நல்ல கையை தட்டி. ஆமென் ஹalleluya. இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவாயிருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. சொல்லுங்க நீங்க எல்லாரும். நினைவாயிருக்கின்றார், ஓடிவாய் என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நல்ல சத்தமா ஆமென். நீங்க பாடுங்க கையை தட்டி எல்லாரும். கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. பண்டிகை நாட்களாய் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் மக்களை மறந்து ஆண்டவரே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நரகரங்களுக்கு நல்ல கையை தட்டி. இயேசு ஆமென். சத்தம் வரலையே ஆட்கள் பகுதியில் நல்ல கையை தட்டி. ஆமென். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். சொல்லுங்க கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னமெல்லாம் 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 ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே. கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆமென். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே. ஹalleluya. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நல்ல உற்சாகமா பாடுவோம். கொண்டாடுவோம். ஹalleluya. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார்,
ஆமா, நீங்க பாடுங்க. நொடி பொழுது நீங்க பாட பாட தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை. விசுவாசத்தோடு கையை தட்டி ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் நடு நடுங்கும் பெரிய கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், உற்சாகமா பாடுவோம். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். பாவமெல்லாம் போக்கிடு. சொல்லுங்க, பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயமெல்லாம் நீக்கிடுவார், நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். என்று பாடுவோமா? கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் பிரசன்னத்துல யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய பாதங்களை நம்மள ஒப்புக்கொடுப்போம். கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கவலைகள் மற. சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் கொண்டாடி மகிழும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி சொல்லி நல்ல வாயை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லாரும் வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருடைய பிரசன்னத்துல. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஓ கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்குரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம அமைதியா இருக்க இங்க வரல, ஆண்டவரை துதித்து இங்க வந்து நம்மள கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கொஞ்சம் பேரா இருந்தாலும் அழைப்பு அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு சிலரா நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நல்ல வாயை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம
மேல ஊற்றி உயிர்ப்பிக்கிற வல்லமையை நம்ம மேல போடுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்றீங்களா? அந்த இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. அவர் நாமத்துல தான் நமக்கு விடுதலை, அவர் நாமத்துல தான் விடுதலை. அந்த இயேசு என்கிற நாமம் நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. இயேசப்பா, இன்னும் எங்களை நிரப்புங்க. இயேசுவே, எங்க மத்தியில கடந்து வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இடைபடுவீராக, இடைபடுவீராக, இடைபடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி சொல்லி நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம். கையை தட்டி ரகனமஷதனதலரலரபா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க வாயத்தை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க வாயை திறந்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? மனுஷருக்குள்ள நல்ல ஆவியில நிரம்பி கையை தட்டி, வேறொரு நாமம் இல்லப்பா, வேறொரு நாமம் இல்ல. மனுஷருக்குள்ளே, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் வல்லமையாய் வேறொரு நாமம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். திரும்ப சொல்லுங்க. அவர் நாமத்தில், ஆமா நல்லா சத்தம் கேட்கட்டும். எல்லா செய்வினை கட்டுகள், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை
வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு. கண்ண மூடி நல்ல ஆவியில நிரம்பி அவர் நாமத்தை சொல்லி, ஓ இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு கிறிஸ்து. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம். ஆண்டவரே, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம். சத்தத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். திரும்ப சொல்லுங்க, அவர் நாமத்தில். ஆமென். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். நல்ல கையை தட்டி இயேசுவான்னு சொல்லுங்க. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். நீங்க சொல்லணும். நல்ல கையை தட்டி, ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் நாமத்தை சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம். நம்மை மறந்து பாடுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒற்றிடுமே ஓ வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே ஓ அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. அருமைய சொல்லுவோம். ஒற்றிடுமே ஓ வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே ஓ அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் காலம்
சொல்லுங்க. அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே, தாங்கள் கொண்டு உமக்காய் எழுப்பிட. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்க மேல ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் ஆமா நீங்க சோதனோஷே வல்லமை வல்லமை ஆகாதப்பா, தேசத்தை கலக்கணும்பா. இந்த மாதிரி அபிஷேகம். ஆமென் ஆமென். ஓ பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் வார்த்தைகள் ஆயத்தமாக முடியாது. தேவ வார்த்தை அபிஷேகத்தோடு நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னா அந்த வார்த்தையோட வாழ்க்கையில கிரியை செய்யும். உங்களை அனலாக்கிக் கொள்ள ஆண்டவருடைய பிரசனம் கண்டிப்பா வெளிப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆண்டவரே எங்க மேல உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல கையை தட்டி அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே எல்லா ஆவியில அந்நிய பாஷையில ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். வெளிப்படட்டும். வல்லமை தாருமே, தேசம் அப்படின்றது இந்த உலகத்தை குறிக்குது, நம்ம வாழ்கிற தேசத்தை குறிக்குது. ஆனா நான் இப்படி சொல்றேன், முதல்ல என்ன மாற்றட்டும் ஆண்டவரே, நான் மாறின ஆண்டவரே. வல்லமை இறங்க இறங்கதான் எனக்கு ஒரு மாற்றம் வரும். என் குடும்பம் ஒரு தேசம் ஆண்டவரே, என் வீடு ஒரு தேசம் ஆண்டவரே. மாறணும்ப்பா, உமக்காக எழும்பணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரே சோதரம் பண்ணி ஆவில நிலைமை வல்லமை 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 ஊற்றப்படட்டும். அபிஷேகம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அபிஷேகம் இல்லாம ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனால் கொண்டு உமக்கா எழும்பீரப்பா. இந்த இடத்துல உங்களுடைய அபிஷேகத்தோட அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க சிந்தனைகள் சிதறடிக்கப்படக்கூடாதுன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீகானமா தலமனா ஷிரமனா ரதலரபா.
கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வெறுமையா போவது இல்ல. இன்னைக்கு நீங்க வெறுமையா போவதில்லை சிஸ்டர். அம்மா, நீங்க வெறுமையா போவதில்லை. ஓ ரபா, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கிற கர்த்தர் உன்னை நிரப்பி இருதயத்தை குதூகலமாக்கி களி கூற பண்ணி கர்த்தர் இங்க இருந்து கண்ணீர் எல்லாம் மாற்றி உன்னை அனுப்ப போறாரு. நீ வந்த வனமா இங்க இருந்து போக போறது நிச்சயமா. நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோட தான் நான் போக போறேன். ஒரு பெரிய மாற்றத்தோட தான் போக போறேன். அப்பாவை பார்க்க நான் வந்திருக்கிறேன். அப்பா என்ன இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறாரு, இனிமேல என்ன நடத்துவாருன்னு சொல்றவங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தலைக்கு மேல நன்றி. அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்ப்பு. அப்பா கிட்ட அவ்வளவுதான். கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நீ நிரப்புங்க 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 நிரப்புங்க. உலர்ந்து எழும்புகிற உயிர்ப்பிக்கிற வல்லமப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் ஆண்டவரே. தெரியல ஆண்டவரே, இன்னைக்கு வாழற வாழ்க்கை ஏன் நான் வாழறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க இங்க வந்திருக்கலாம். அநேக கேள்விக்குறிகளோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில உண்டு, ஊழிய பாதையில நிறைய கேள்விக்குறிகள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர், பிரதர்? எத்தனை பேர் நம்புறீங்க அம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா என்கிட்ட பேசுவார்? அப்பா உங்களோட கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். நன்றி ஐயா. ஆமா சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாக்கு 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. கடைசியா ஒரு தடவை நன்றி ஐயா, நன்றி ஐயா டாடி. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் மொட்கள் வேலிகள். அப்பா, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் மொட்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நடக்க முடியல டாடி, நடக்க முடியல? சொல்லுங்க, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில். அநேகர் கண்ணீரோடு நீங்க கேட்கறத கர்த்தர் பார்க்கிறாரு. தாங்கி கண்ணீரோடு நீ நிக்கிறல்ல, இன்னைக்கு கர்த்தர் நடக்க முடியலன்னு சொல்றீங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. கண்ணீரை பாக்குறாரு சிஸ்டர், அவங்க கண்ணீரை பாக்குறாரு பிரதர். கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி கடைசியா நன்றி ஐயா. ஏசையா சொல்லுங்க, நன்றி ஐயா. ரலமனஷே கடைசியா ஐயா நல்ல கரங்களை உயர்த்தி கடைசியா ஒரு தடவை அப்பா கிட்ட நன்றி ஐயா. சத்தம் வரல? இயேசுவே அப்பா, உங்களை விட்ட வேற கதி இல்ல ஆண்டவரே, உங்களை விட்ட வேற நாதி இல்ல ஆண்டவரே. வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளில நடக்க முடியாம போனது உண்டுப்பா. எத்தனையோ அவமானங்களுக்கு மத்தியில, எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில ஆண்டவரே, எங்களை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு மத்தியில ஆண்டவரே
அப்பா நீங்க தானே எங்களை நடத்துறீங்க, நீங்க தானே எங்களை நடத்துறீங்க. இந்த வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளும். இந்த வருஷம் கர்த்தர் இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு செஞ்சிருவாருன்னு நாங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் வந்தோம். ஆனா இன்னமும் எங்க வாழ்க்கையில நாங்க போராட்டத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறோம்னு நீங்க வந்து நிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த வருஷத்தின் முடிவுல பூரீம் பண்டிகைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க பூரீம் பண்டிகைக்கு வந்திருக்கிறீங்க சிஸ்டர். ஐயா, நீங்க பூரீம் பண்டிகைக்கு வந்திருக்கிறீங்க. அது என்ன தெரியுமா? ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். அது ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். ஹalleluya. தூக்கு மரத்துல யார் ஏற்படுத்தினாங்களோ அந்த தூக்கு மரத்தை ஏற்படுத்தினவனே அதுல தொங்கி படியாக கர்த்தர் ஹalleluya 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 தம்முடைய ஜனங்களை காப்பாற்றி பண்டிகையை ஆசரிக்க கிருபை கொடுத்தாரு. பாத்தீங்களா? உங்களை என்னைய வெற்றியின் கொண்டாட்டம் கொண்டாடத்தக்கதாக இன்னும் இருக்குது சிஸ்டர், இன்னும் இருக்குது. இந்த மாசம் இருக்குது, அடுத்த மாசம் இருக்குது. பட்சித்த வருஷத்தின் நன்மைகளை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன்னு சொன்னவர் அவர் நிச்சயமா தருவாரு. அதற்காக தான் இந்த பூரீம் பண்டிகைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நல்ல சோதரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட அப்படிதான் பேச போறாரு. கர்த்தர் ஒரு ஜெயாலியா ஜெயம் கொள்ளுகிறவரா கர்த்தர் உங்களை மாற்றி இங்க இருந்து உங்களை அனுப்ப போறாரு. பூர்வீக பண்டிகைக்கு வந்திருக்கு எஸ்தர் ராஜாத்தியே மொர்தெகாய்களே, கர்த்தர் உங்களை ஜெயாலியா கர்த்தர் அனுப்ப போறாரு. கையை தட்டி நல்ல சோதரம் பண்ணுங்க. அப்பா, நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் தான்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க இல்லாம வேற வாழ்க்கை எங்களுக்கு இல்லை டாடி. அப்பா நீங்க எங்களை நடத்துங்க, எங்களோட கூட பேசுங்க. எங்க சிந்தனையிலேக்கு சிதறடிக்கப்படக்கூடாது. எங்க இருதயத்தை விருத்த சேதனை பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை அப்படியே எங்களுக்குள்ள கடந்து போகட்டும்ப்பா. அதை நாங்க கேட்டவர்கள் கேட்டவனமாக இல்லப்பா, அதை எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்க கிருபை தாங்க. பாருங்க, ஆமேன் வரல பாருங்க, ஆமேன் சத்தமாவே வரல பாருங்க. வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நல்லா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய வல்ல பிரசன்னத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நாங்க ஒன்றுமே இல்லப்பா, எங்களை நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே. மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஆமேன் சொன்னவங்களுக்கு மட்டும் அந்த வாழ்த்ததெல்லாம் ஆசீர்வாதமும். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. வாழ்த்துதல்ல ஆசீர்வாதம் இருக்குது. ஆமாம், ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த பூரீம் இந்த 2 நாட்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவார். வருஷத்தின் முடிவில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வல்லமையான ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அவரை குறித்து ஆல்ரெடி எனக்கு ஊழியக்காரங்க சொன்னாங்க. பட் அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய இருதயத்தில் ஒரு தாக்கமோ ஒரு பெரிய பாதிப்போ ஏற்படுத்தலை. பட் ஆனால் பாருங்கள், இங்கே இருக்கிற கிருஷ்ணா பேக்கரியில் அவரை நான் சந்தித்தேன் போன மாதம். ஒரு தேவ மனுஷன் மூலமாக கிருஷ்ணா பேக்கரியில் உட்காந்துக்கிட்டு, ஆக்சுவலி நான் கொஞ்ச நாள் அதிகமாக போன செப்டம்பர்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ஜபத்தில் தரித்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பாஸ்டர் ஸ்டீஃபன் எனக்கு கூப்பிட்டாரு. அப்போ எங்கேயா இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், பாஸ்டர் பினிஷ் பாபு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. யாருங்கய்யா நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்தினீங்களே அப்படின்னு. ஜெயராஜ் பாஸ்டருடைய சர்ச்சில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தேவ மனுஷன் மூலமாக நடப்பித்தார். அவரா அப்படின்னு கேட்டேன். ஆமாய்யா அப்படின்னு. ஐயா அவர்கிட்ட அவரை நான் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு. கிருஷ்ணா பேக்கரியில் கொஞ்ச நேரம் பேசணும். எனக்காக 20 நிமிஷம் பேக்கரியில் ஜெபம் பண்ணார். ஆமீன் சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்லா இருப்பீங்க. அதுக்கும் ஆமீன் வராது பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் எனக்கு இருதயத்தில் டக்குன்னு ஒரு உணர்வு. நம்ம சபையில் இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு 2 நாள் தேவ மனுஷனை நம்ம பயன்படுத்தின ஆண்டவர் ஜனங்களுக்கு, நமக்கு, நம்ம சபைக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார்.
இது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம், இது பிளான்டெல்லாம் கிடையாது. ஆமேன். என்னங்க நீங்கள், அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அந்த பக்கம் ரோட்டில் நின்று சட்டையை மாற்றிட்டு வந்து நின்றுட்டுருக்கிறேன். நான் ஓட்டமாக ஓடி வந்துட்டுருக்கிறேன். நான் பலனாக இருக்கிறேன். நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்க, அப்படியே ஐயோ கண்ணீர் மட்டும் பொல 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 பொலன்னு வருது. ஆனால் ஆமேன் அல்லேலூயா வரமாட்டுது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர் பினிஷ் பாபுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கேபா குடும்ப சபை, கேபா பைபிள் காலேஜ், கேபா மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் நாளைக்கு ஒரு சிறந்த கனத்தை நம்ம அவர்களுக்கு கொடுப்போம். ஆமேன் அல்லேலூயா. அதோடு கூட நம்ம மத்தியில் பாஸ்டர் விஜு அவர்கள், அவங்க வந்து இங்கே கவுண்டபாளையத்தில் தான் ஊழியம் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இந்த ஏஐசிசி ஸ்தாபனத்தின் மூலமாக அவங்க நமக்கு அறிமுகம் ஆனாங்க. பாஸ்டர் கிங்ஸ்டன், பாஸ்டர் விஜு, இவங்கெல்லாம் நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அவரும் நானும் நீங்கள் நிற்க வச்சு கொஞ்ச நேரம் பேசுனீங்களா, நான் தான் அவர் தான் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் பாஸ்டர் அப்படியே நல்ல குழந்தை தன்மை. இவர் எனக்கு மேலே குழந்தை தன்மை அவர். அல்லேலூயா. அப்படியே பிடிச்சிப்பார், கட்டி பிடிச்சிப்பார். நல்ல ஒரு இன்னசென்ட்டு, நல்ல தேவ மனுஷன், ஆனால் வல்லமையான மனுஷன். இன்டர்நேஷ்னல் அப்போஸ்தலர்களாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊட்டியில் இன்டர்நேஷ்னல் அப்போஸ்தல் ஒருத்தர் வந்திருந்தார். சரியா, அவர் பெரிய ஊழியக்காரர். அவருக்கு பாருங்கள் போய் ஊட்டியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வார்த்தைகளை கொடுத்து, அப்படி ஒரு அனாயிண்டிங் அவர் மேலே இருக்குது. அவர் ஒரு சபையை நடத்துகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர் விஜு அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த 2 நாட்களும் அருமையான தெய்வ ஊழியர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. இந்த கேபா குடும்பத்தில் ஒருத்தர் யாருன்னா நம்ம பாஸ்டர் ஜோசப். அல்லேலூயா. ஆமாம் ஐயா, வந்துருங்க ஐயான்னு வந்துடுவார், ஃபேமிலியாக வந்துடுவார். கேபா குடும்பத்தில் ஒருத்தர், அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வடவள்ளி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. பாஸ்டர் ஜோசப் ஃபேமிலியாக நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நாளைக்கு பாஸ்டர் விஜு ஃபேமிலியாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா, சோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நான் நேரத்தை ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. நான் பாஸ்டர் பினிஷ் கிட்ட நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவர் கரம் வீசி ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களே. നല്ല രാത്രിയെ ഓർത്ത് ഞാൻ കർത്താവിനെ വാഴ്ത്തിക്കും സ്തുതിക്കുകയും ചെയ്യുന്നു. இந்த நல்ல ராத்திரி நேரத்தை குறித்து நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், துதிக்கிறேன். ഈ രാത്രിയിൽ നിങ്ങളെ കാണാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നുകയാണ്. இந்த ராத்திரி உங்களை எல்லாம் பார்க்க முடிந்தது நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു ഈ രാത്രി ഇതിനകത്ത് ദൈവസാന്നിധ്യം ഉണ്ട്. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராத்திரி ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இந்த இடத்துல வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென். എൻ്റെ തൊണ്ടയ്ക്ക് ഇച്ചിരി ചെറിയൊരു പ്രശ്നമുണ്ട്. பாஸ்டருடைய தொண்டைக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருந்துட்டு இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளம். പ്രശ്നമല്ല, ഈ വെള്ളത്തിൻ്റെ ഒരു പ്രശ്നമാണ്. മേട്ടുപ്പാളയം വന്നപ്പോഴേക്കും ബോർവെൽ വെള്ളം കുടിച്ചു. அவருக்கு தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. എൻ്റെ കൂടെ നിങ്ങൾ ഇരിക്കുമെന്ന് കരുതുകയാണ്. என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், நான் நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ഓക്കെ, എല്ലാവർക്കും വന്ദനം ചൊല്ലുന്നു. നിങ്ങളെ കാണാൻ കഴിഞ്ഞാൽ എനിക്ക് വളരെ സന്തോഷം. எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களை பார்த்தது நினைத்து நான் நன்றி, நான் சந்தோஷப்படுகிறேன். എസ്പെഷ്യലി എന്നെ സ്നേഹത്തോടെ ക്ഷണിച്ച കർത്താവിൻ്റെ അഭിഷേകൻ കുടുംബം, അതുപോലെ എൻ്റെ മുമ്പിലായിരിക്കുന്ന ട്രാൻസ്ലേഷൻ ചെയ്യാൻ നിൽക്കുന്ന കർത്താവിൻ്റെ അഭിഷേകൻ, എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുകയാണ്. കർത്താവ് ഇന്ന് രാത്രി നമുക്ക് വേണ്ടി അത്ഭുതങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നു. ആമേൻ. இந்த ராத்திரியும் என்னை அன்போடு கூட இந்த ஊழியத்தை செய்யும்படி அழைத்த போதகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் டிரான்ஸ்லேட் செய்கிற பாஸ்டர் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ഞാൻ ഈ രാത്രി വലിയൊരു ഗ്രൗണ്ടിലല്ല നിൽക്കുന്നത്, നിങ്ങളെല്ലാം കാണാൻ പറ്റുന്ന രീതിയിലായിരിക്കുന്നത്. நான் இந்த ராத்திரி ஒரு பெரிய கிரவுண்டில் நான் நிற்கல, உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நான் சேர்ந்த இடத்துல நான் பக்கத்தில் நிற்கிறேன். ഈ വലിയ ഗ്രൗണ്ടുകളിൽ നിൽക്കുന്നതിനേക്കാളും നിങ്ങളുടെ ഇതുപോലുള്ള മീറ്റിങ്ങിൽ നിൽക്കുന്നത് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. எனக்கு பெரிய கிரவுண்டில் பெரிய இடத்துல நிற்கிறதை காட்டிலும் இது போல இடத்துல நான் நிற்கிறது நான் பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். எல்லாവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാനൊരു നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി കിട്ടും. ഇത് എല്ലാവർക്കും ജെപിக்கிறதுக்கு நல்ல ഒരു വായ്പ கிடைக்கும், ഒരു ടൈം கிடைக்கும். ഞാൻ എൻ്റെ ഓർമ്മ ശരിയാണെങ്കിൽ ഊട്ടിയിൽ ഉടുപ്പി എന്ന് പറയുന്ന സ്ഥലമുണ്ട്. ഉടുപ്പി നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടാകും അല്ലേ? ഉടുപ്പി കേട്ടിട്ടുണ്ടോ? எனக்கு ஞாபகம் இருக்குமானால் உடுப்பி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த உடுப்பிங்கிற பகுதியை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அதே ഉടുപ്പിയിലൊരു DGM ബദൽ ചർച്ച് എന്ന് പറയുന്നൊരു ചർച്ചുണ്ട്.
ഉടുപ്പി പകുതിയിൽ ഒരു TGM എങ്കിற ഒരു പെന്തക്കോസ്തേ സഭയുണ്ട്. ഞാൻ അവിടെ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് അവിടെ മീറ്റിംഗിന് ടൈം മെസ്സേജ് ടൈം മാത്രം അകത്ത് കയറണം, അത് കഴിഞ്ഞ് നമ്മൾ പുറത്തിറങ്ങും. நாங்கள் அந்த மீட்டிங் அந்த மெசேஜ் டைம் மாத்திரம் அதுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் முடிஞ்ச என்ன செஞ்சு வெளியே போயிடுவோம். ഞാൻ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ഒരു ദിവസം സ്പെൻഡ് ചെയ്തു. പ്രാർത്ഥന കഴിഞ്ഞ് പുറത്തിറങ്ങാനായി ശ്രമിക്കുമ്പോൾ ഞാൻ എല്ലാവരും ഫ്രണ്ടിലോട്ട് വിളിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ആ കൂട്ടത്തിൽ ഒരു സഹോദരി പ്രാർത്ഥിക്കാനായി വന്ന് മുമ്പിൽ നിൽക്കുകയായിരുന്നു. நான் அந்த கூட்டத்தில் அதை ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்காக நிற்கும் போது அந்த கடைசியாக ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுறதுக்காக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. സ്റ്റേജ് വിട്ട് ഞാൻ ഇറങ്ങിയത് കൊണ്ട് എനിക്ക് പിന്നെ ആ സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റിയില്ല. ഒരു കുഞ്ഞിനെ വെച്ചുകൊണ്ട് ആ സഹോദരി നിൽക്കുന്ന നിൽപ്പ് കണ്ടപ്പോൾ എൻ്റെ മനസ്സ് വളരെ വേദനയുണ്ടായി, ഒരുപാട് വേദനയുണ്ടായി. நான் அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கி நான் போல நினைக்கும் போது அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல. ஆனால் அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க நிற்கிறத பார்த்து எனக்கு ஒரு சங்கடம் எனக்கு ഉണ്ടായിരുந்துச்சு. പക്ഷേ ഇതുപോലുള്ള മീറ്റിങ്ങുകൾ എല്ലാവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ അവസരങ്ങൾ കിട്ടും. ഇന്നും നാളെയും ഞാൻ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഉണ്ടാകും. ஆனால் இது போல உள்ள கூட்டத்தில் நமக்கு நிறைய ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ഞാൻ ഇന്ന് രാത്രിയിൽ ഒരു ചിന്ത, ഇന്ന് രാത്രിയും നാളെയുമായി നമ്മൾ അതേ ചിന്ത തന്നെയാണ് ചിന്തിക്കാൻ പോകുന്നത്. நம்ம இந்த ராத்திரியும் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ഒരു ചിന്ത നമ്മൾ ഒരുമിച്ച് ചിന്തിക്കാൻ പോവുകയാണ്. நாம் ஒரு காரியத்தை ஒருமித்து நாம் தியானிக்க போகிறோம். നിങ്ങൾക്ക് സ്തോത്രം പറയാൻ അറിയാവോ? உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றது தெரியுமா? നന്നായി ദൈവത്തിനെ കേൾക്കുക കേട്ടോ. എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്, ടീച്ച് ചെയ്യാൻ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. പക്ഷേ ഇടയ്ക്കിടയ്ക്ക് നമ്മൾ സ്തുതിച്ചുകൊണ്ടേയിരിക്കണം. நம்ம டீச் பண்றது எனக்கு இஷ்டம்தான். ஆனா நீங்க கூட இன்னொரு கூட சேர்ந்து இடைக்கிடைக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க സ്തോത്രം പറഞ്ഞില്ലേലും ഞാൻ പ്രസംഗിക്കും. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லனாலும் நான் பிரசங்கிப்பேன். പക്ഷെ സ്തോത്രം പറഞ്ഞുകൊണ്ടിരുന്ന ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഈ പുട്ടിന് ആവി ഒന്നോ ഒന്ന് നമ്മൾ നോക്കത്തില്ലേ, അതേപോലെ ഇടയ്ക്കിടയ്ക്ക് സ്തോത്രം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക കേട്ടോ. ഇടയ്ക്കിടയ്ക്ക് நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் அல்லேலூயா எல்லாம் சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கணும். ആവി വന്നില്ലെങ്കിൽ വേഗം ഇല്ല എന്നാണ് അർത്ഥം. അതുകൊണ്ട് ഇടയ്ക്കിടയ്ക്ക് സ്തോത്രം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. ആമേൻ, സ്തോത്രം. அதனால ഇടയ്ക്കിടയ്ക്ക് സ്തോത്രം பண்ணுங்க. അപ്പോസ്തലപ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 1-ാം അധ്യായം 2-3 വാക്യങ്ങൾ ചിന്തയ്ക്കായി നമുക്ക് വായിക്കാം. അപ്പോസ്തലപ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 2-ാം അധ്യായം അപ്പോസ്തലർ പുസ്തകം 1-ാം അധ്യായം 2-3 വാക്യങ്ങൾ. 1-ാം അധ്യായം 2-3 വാക്യങ്ങൾ. 1-ാം அதிகாரம் அதனுடைய 2-ாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 1-ாம் அதிகாரம் 2-3 വാക്യങ്ങൾ. 2-ാം വസനത്തിലിருந்து വാസിக்கலாம். ഓക്കെ. അവൻ പാടുപെട്ട പിൻപ് എന്നൊരു വാക്കുണ്ടോ? അതോട്ട് വായിച്ചാൽ മതി. ഓക്കെ. താൻ ജീവിച്ചിരിക്കുന്നുവെന്ന് അനേകം ദൃഷ്ടാന്തങ്ങളാൽ അവർക്ക് കാണിച്ചു കൊടുത്തു. നല്ലൊരു വാക്യം ദൈവം നമുക്ക് നൽകിയതിനായി ബൈബിൾ കൊണ്ടുവന്നിട്ടുള്ളവർ കരങ്ങളിൽ ബൈബിൾ ഉയർത്തിപ്പിടിച്ചോ. பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க உங்க கரங்களில் உயர்த்தி பைபிள் அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். ഓക്കെ. ഞാൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് കർത്താവിനെ സ്തുതിക്കാറുണ്ട്. കർത്താവ് എൻ്റെ ലാംഗ്വേജിൽ ബൈബിൾ തന്നതിനായി ഞാൻ കർത്താവിനെ സ്തുതിക്കുകയാണ്. ஆண்டவருக்கு இடைக்கிடைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நம்மளுடைய மொழியில இந்த வேதாகமத்தை கொடுத்தது நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவதுண்டு. നോക്കൂ, നല്ല ഒരു ചിന്ത ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുകയാണ്. நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ഈ രാത്രിയിലും നാളെയുമായി നമ്മൾ ചിന്തിക്കാൻ പോകുന്നത്, இந்த ராத்திரியும் நாளைக்கும் நாம் சிந்திக்க போவது, യേശു ജീവിച്ചിരിക്കുന്നു എന്ന്, യേശു ജീവനോട് കൂടെ இருக்கிறார் என்று നമ്മുടെ കണ്ണിന് തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ, நம்முடைய கண்ணினுடைய வெளிப்பாடு காரியங்களாக നമുക്ക് കാണിച്ചു തരുന്ന ദൈവം, நமக்கு தேவன் காட்டி கொடுக்கிறார். വളരെ ഈസി ആയിട്ടുള്ള വളരെ സിമ്പിൾ ആയിട്ടുള്ള ഒരു വിഷയമാണത്. நமக்கு அது மிகவும் ஈஸியா உள்ள ஒரு சிம்பிளான உள்ள ஒரு காரியம் தான் அது. അതിന്റെ ഒരു ആഴമേറിയ ദൂതുകളിലേക്ക് നമ്മൾ പ്രവേശിക്കാൻ പോവുകയാണ്. അതിന്റെ ആഴമായ വാർത്തകളിലേക്ക് നേരായി നാം കടന്നു പോകുന്നു. അതിന്റെ ബേസ്മെന്റ് എന്ന് പറയുന്നത് നമ്മൾ വായിച്ച കുറുവാക്യമാണ്. അതിന്റെ മുഖ്യமான വാർத்தை தான் இப்ப நாம் அந்த வாசித்த வேத பகுதி. എന്താണ് നമ്മുടെ ചിന്ത? நம்முடைய சிந்தை യേശു ജീവിച്ചിരിക്കുന്നുവെന്ന്, യേശു ജീവിച്ചിരിக்கிறார் என்று சொல்லி നമുക്ക് കാണിച്ചു തരുന്ന ദൈവം, നമുക്ക് അവർ കാണിച്ചു കൊടുത്തിരിക്കുന്ന ദേവൻ. ഓക്കെ. ഞാൻ ആ ഒരു ഭാഗത്തിലേക്ക് വരുന്നതിന് തൊട്ട് മുമ്പ്, அந்த ஒரு பாகத்துக்கு வருவதற்கு முன்பதாக ഒരു ബേസ്മെന്റ് എന്നോണം ഞാൻ യേശു പാടുപെട്ട പിൻപ്, യേശു കഷ്ടം അനുഭവിച്ച ശേഷം ആ ഭാഗം തൊട്ട് തുടങ്ങുകയാണ്. യേശു പാടുപെട്ട அந்த കഷ്ടത്തെ അനുഭവിച്ച് அதற்கு പിന്നാടി തൊട്ട് ഞാൻ തുടങ്ങുகிறேன். നിങ്ങൾക്കറിയാമോ, ഈ പുസ്തകം എഴുതിയത് ലൂക്കോസാണ്. உங்களுக்கு தெரியுமா, இந்த பகுதியை எழுதினது லூக்கா. അദ്ദേഹം യേശുവിന്റെ ശിഷ്യനായിരുന്നില്ല. அந்த மனுஷன் இயேசுவுடைய சீசனா இருக்கவில்லை. യേശുവിന്റെ ശിഷ്യനാണോ? இயேசுவுடைய சீசனா? യോഹന്നാൻ
യേശുവിന്റെ ശിഷ്യനായിരുന്നു. யோவான் இயேசுவுடைய சீசனாய் இருந்தார். മത്തായി യേശുവിന്റെ ശിഷ്യനായിരുന്നു. மத்தேயு இயேசுவுடைய சீசனாய் இருந்தார். ലൂക്കോസ് യേശുവിന്റെ ശിഷ്യനായിരുന്നില്ല. ஆனால் லூக்கா இயேசுவுடைய சீசனாய் இருக்கவில்லை. മത്തായി എഴുതിയതിനേക്കാളും, ஆனால் மத்தேயு எழுதினதை காட்டிலும் ലൂക്കോസ് നന്നായി എഴുതിയെന്നതാണ്. ஆனால் லூக்கா அவர் அதிகமாக நல்ல ஒரு விரிவாக்கத்தோடு எழுதியிருக்கிறதை യോഹന്നാൻ பார்க்க முடியும். പുസ്തകത്തിൽ അത്ഭുതങ്ങൾ വളരെ കുറവാണ്. யோவானுடைய புஸ்தகத்தில் அற்புதங்களை குறித்து மிக குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது. പറഞ്ഞ വാക്കുകൾ വളരെ കൂടുതലായി പറഞ്ഞിരിക്കുന്നു. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைகளை அதிகமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. എല്ലാം ഉൾപ്പെടുത്തി പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു വ്യക്തി ഉണ്ടെങ്കിൽ, അത്ഭുതങ്ങളും വാക്കുകളും എല്ലാം ഉൾപ്പെടുത്തി പറഞ്ഞിട്ടുള്ള ഒരാളുണ്ടെങ്കിൽ, ஒரு குறிப்பாக எழுதி வைத்திருக்கிற ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அற்புதத்தை குறித்தும் வார்த்தையை குறித்தும் எல்லா காரியத்தை குறித்தும் எழுதி வைத்திருக்கிற ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் നല്ലൊരു പുസ്തകത്തിൽ മുഖവുര മുതൽ ഏറ്റവും ഒടുവിൽ കൺക്ലൂഷൻ വരെ ഉണ്ടാകും അല്ലേ? நல்ல ஒரு புஸ்தகத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு நல்ல காரியம் உண்டாயிருக்கும். ലൂക്കോസ് സുവിശേഷത്തിൽ അത് കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. லூக்கா அந்த புஸ்தகத்தில் லூக்கா எழுதின அந்த புஸ்தகத்தில் நான் பார்க்க முடியும். നല്ലൊരു ഇൻട്രൊഡക്ഷൻ കൊടുത്താണ് അദ്ദേഹം ആ സുവിശേഷ പുസ്തകം ആരംഭിക്കുന്നത്. ஒரு முகவரியை கொடுத்து தான் அவர் என்ன செய்கிறார், அந்த புஸ்தகத்தை தொடங்குகிறார். ഒടുവിൽ അദ്ദേഹം അതിനെ എന്താ പറയുക, കൺക്ലൂഷനിലേക്ക് കൊണ്ടുവരുന്ന ടൈമിലും ആ ഒരു പുസ്തകം വായിക്കുന്നവർക്ക് അതിന്റെ ഫീലിങ്സ് നന്നായിട്ട് കിട്ടും. ആ രീതിയിൽ അദ്ദേഹം എഴുതിയിട്ടുണ്ട്. அந்த கடைசியில் அவர் அந்த கன்க்ளூஷன் ஆயிட்டு அந்த முடிவரை அங்க செய்யும் போது அதனுடைய காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். എന്തുകൊണ്ട് അദ്ദേഹം നല്ല രീതിയിൽ പെർഫെക്റ്റ് ആയി ആ പുസ്തകം അടുക്കും ചിട്ടയോടും കൂടി എഴുതിയെന്നറിയാവോ? ஏன் அந்த மனுஷன் அவ்வளோ அடுக்கடுக்கா கரெக்டாக அந்த புத்தகத்தை எழுதி வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? യേശുവിനെ കുറിച്ച് യേശുവിന്റെ അമ്മ മുഖാന്തരം കേട്ടറിഞ്ഞത്, യേശുவையும் യേശുവിന്റെ അമ്മ മുഖാന്തരം കൊണ്ട് കേട്ടറിഞ്ഞത്, അപ്പോസ്തലനായ പൗലോസ്, പത്രോസ് എന്നിവരുടെ മുഖാന്തരം കേട്ടറിഞ്ഞത്, അപ്പോസ്തലനായ പൗൽ, പേതുരു മുഖാന്തരം കേട്ടറിഞ്ഞത്, അദ്ദേഹം പുസ്തകത്തിൽ എഴുതാൻ തയ്യാറായപ്പോൾ அந்த மனுஷன் அந்த புத்தகத்தை எழுத தயாராகின பொழுது ഒന്ന് അദ്ദേഹം ചെയ്തു, ஒரு காரியத்தை செய்தார். പരിശുദ്ധാത്മാവിനെ അദ്ദേഹം ആദ്യം പ്രാപിച്ചു. பரிசுத்த ஆவியானவரை முதலாவதாக அவர் பெற்றுக்கொண்டார். എന്നിട്ട് அதுக்கு பிற்பாடு പരിശുദ്ധാത്മാവിനാൽ അദ്ദേഹം പുസ്തകം എഴുതി. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த புஸ்தகத்தை எழுதினார். അതുകൊണ്ട് മറ്റാരും എഴുതിയതുപോലെ അല്ല ലൂക്കോസ് എഴുതിയത്, ഒരു ഡിഫറന്റ് ആയി ഓർഡറായി അദ്ദേഹം എഴുതിയെന്ന്. அதனால தான் அங்க பார்க்கணும், மற்ற யாரும் எழுத முடியாத சொல்லாத காரியத்தை லூக்கா அங்க மிக அழகாக விவரமாக சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். രാത്രിയിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് കൈമാറാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இந்த ராத்திரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை മറ്റാരെക്കാളും നിങ്ങളുടെ ജീവിതം നല്ല അടുക്കും ചിട്ടയോടും കൂടിയായിരിക്കും. மற்ற யாரை காட்டிலும் மற்றவர்களை பார்க்கிலும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அடுக்கடுக்காய் நல்ல காரியமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். മനുഷ്യർ നിങ്ങളുടെ ലൈഫിനെ പൊളിച്ചിട്ടുണ്ടാകാം, മനുഷ്യർ നിങ്ങളുടെ ജീവിതത്തെ പൊളിച്ചിട്ടുണ്ടാകാം, வாழ்க்கையை அவர்கள் கஷ்டப்படுத்தியிருக்கலாம், നിങ്ങളുടെ സകല മണ്ഡലങ്ങളെയും പൊളിച്ചിട്ടുണ്ടാകാം, உங்களுடைய சகல காரியத்தையும் உடைத்திருக்கலாம். ഡിസോർഡർ ആയത് പലതിനെയും, ക്രമം കെട്ട പലതിനെയും കർത്താവ് ഇന്ന് രാത്രിയിൽ ഓർഡർ ആക്കാൻ പോകുവാണ്. உடைக்கப்பட்டது எல்லாவற்றையும் இந்த ராத்திரி ஆண்டவர் திரும்பவும் கட்டுவிக்க போகிறார், திரும்பவும் அதை ஆர்டர் ஆக்க போகிறார். എങ്ങനെ സംഭവിക്കുന്നു എന്നാണ് ഞാൻ ഇരുത്തി പറഞ്ഞു വരുന്നത്. அதை எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லித்தான் இந்த வார்த்தை மூலமாக நான் சொல்லி வருகிறேன். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ അകത്ത് വരുമ്പോൾ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, ഡിസോർഡർ ആയത് പലതിനെയും, உடைக்கப்பட்டது எல்லாவற்றையும் ഈ രാത്രി കർത്താവ് ക്രമപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாக்க போகிறார், ஆண்டவர் கட்டுவிக்க போகிறார். തകർന്നു പോയ നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തെ കർത്താവ് ക്രമപ്പെടുത്തും. தகர்ந்து போன உங்க குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார். തകർന്നു പോയ നിങ്ങളുടെ ഫൈനാൻഷ്യൽ മണ്ഡലത്തെ കർത്താവ് ക്രമപ്പെടുത്തും. தகர்ந்து போன உங்க பொருளாதார காரியத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார். തകർന്നു പോയ എക്സെട്രാ എന്ത് തന്നെയായാലും ഈ രാത്രി കർത്താവ് അതിനെ ക്രമപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. தகர்ந்து போன எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த ராத்திரி அதை ஒழுங்குபடுத்தி கட்டுவிக்க போகிறார். നിങ്ങളുടെ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടോ? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? നിങ്ങളുടെ വായിൽ നിന്ന് എപ്പോഴും വരുന്നത് പോസിറ്റീവ് ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളായിരിക്കും. உங்க வாயிலிருந்து எப்பவும் வரக்கூடிய வார்த்தை அது பாசிட்டிவாக இருக்க வேண்டும். എല്ലാം തീർന്ന മനുഷ്യൻ നിങ്ങളുടെ ലൈഫിനെ കുറിച്ച് ഒരു പാരഗ്രാഫ് എഴുതി ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടുമ്പോഴും, எல்லாம் முடிந்தது என்று உங்க லைஃபை குறித்து உங்க வாழ்க்கையை குறித்து மனிதர்கள் தீர்வை எழுதி வைத்திருக்கும் போது പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ നോക്കി പറയുന്നു, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுவார், ആരാടാ പറഞ്ഞു തീന്നേ, ആരാ പറഞ്ഞു തീന്നെന്ന്? யாரு சொன்னா முடிந்தது என்று சொல்லி. തീർന്നിട്ടില്ല. பரிசுத்த ஆவி இல்ல முடியவில்லை. ഇതാ നിങ്ങളിൽ ഒരു പുതിയ ചരിത്രം ആരംഭിക്കാൻ പോകുന്നു. இதோ உங்கள் மூலமாக ஒரு புதிய சரித்திரத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க போகிறார். ആരും എഴുതിയിട്ടില്ലാത്ത ഒരു പുതിയ ചരിത്രം ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾ എഴുതാൻ പോകുകയാണ്. இதுவரைக்கும் யாரும் எழுதிராத ஒரு சரித்திரத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் அதை செய்ய போகிறார். മോശ വിക്കൻ എന്ന് പറഞ്ഞില്ലേ?
மோசே அவன் திக்குனா உள்ளவன் என்று சொன்னானே. അബ്രഹാം ചെയ്യാത്തത്, ഇസഹാക്ക് ചെയ്യാത്തത്, യാക്കോബ് ചെയ്യാത്തത് മോശെ അവൻ ചെയ്തു. ஆபிரகாம் செய்யாதது, ஈசாக்கு செய்யாதது, யாக்கோபு செய்யாததை மோசே செய்தான். അബ്രഹാമിന്റെ കാലത്ത് അബ്രഹാം വടി ഉപയോഗിച്ചിരുന്നു. ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாம் கையிலாக அவன் குச்சியை உபயோகப்படுத்தியிருந்தான். ഇസഹാക്ക് വടി ഉപയോഗിച്ചിരുന്നു. ஈசாக்கும் அது உபயோகப்படுத்தி യാക്കോബും அதை பயன்படுத்தி പേരും ഉപയോഗിച്ചിരുന്നു. എല്ലാവരും அந்த கோல் ഉപയോഗിച്ചു. എന്നാൽ മോശയുടെ സീസണായി. ஆனா மோசே சீசனாய் மாறினார். എല്ലാവരും വടി ഉപയോഗിച്ചത് നടക്കാൻ സഹായത്തിനായിരുന്നു. எல்லாரும் அந்த கோல் உபயோகித்தது எதற்கு என்று சொன்னால் நடப்பதற்கு ஒரு துணையாக. ഇതാ മോശ വടി എടുത്തത് നടക്കാൻ വേണ്ടിയല്ല. ஆனா மோசே கோலை எடுத்தது நடப்பதற்காக വടി அல்ல, നീട്ടാൻ വേണ്ടിയാണ്. അവൻ വഴിയെ കാണിച്ചു കൊടുക്കുന്നവനാக. ഈ രാത്രിയിൽ ചരിത്രത്തെ സൃഷ്ടിക്കുന്നവരായി നിങ്ങൾ മാറാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி நீங்க சரித்திரத்தை சிருஷ்டிக்கிறவர்களாக நீங்க மாற போகிறீர்கள். മോശേ നീ തടിച്ച നാവുള്ളവനായിരിക്കാം. மோசே நீ திக்கு நாவுள்ளவனா இருக்கலாம். നിന്നെ ഒരുപാട് പേർ തുരത്തി ഓട്ടിക്കുന്നുണ്ടാകാം. അനേക ആൾക്കാരെ തുരത്തി ഓട്ടുகிறவராக இருக்கலாம். കാതു തുറന്ന് കേട്ടാട്ടെ. എന്നാൽ കാതു തുറന്ന് കേട്ടാട്ടെ. காது திறந்து நீங்க கேட்க வேண்டும். നിങ്ങൾ ഇന്ന് രാത്രി ഒരു ചരിത്രത്തെ സൃഷ്ടിക്കും. நீங்கள் இந்த ராத்திரி ஒரு சரித்திரத்தை நீங்கள் சிருஷ்டிக்க போகிறீர்கள். ആമേൻ. ആമേൻ. ഞാൻ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്, ഞാൻ മോശയല്ല. நான் இப்படியாக சொல்லுவதுண்டு, நான் மோசே இல்ல, ഞാൻ യോശുവയല്ല, நான் யோசுவாவும் அல்ல, ഞാൻ പൗലോസ് അല്ല, நான் പൗലും அல்ல. എനിക്ക് ഞാനാകാനേ പറ്റത്തുള്ളൂ. എനിക്ക് நானாகத்தான் இருக்க முடியும். മോശ ഒരു ചരിത്രത്തെ സൃഷ്ടിച്ചുവെങ്കിൽ, மோசே ஒரு சரித்திரத்தை அவன் எழுதியிருப்பான் என்று சொன்னால், ഇന്ത്യയിൽ ഞാൻ ഒരു ചരിത്രത്തെ സൃഷ്ടിക്കും. இன்று உன்னை நான் ஒரு சரித்திரத்தை நான் படைக்க செய்வேன். ഹല്ലേലൂയ. കേബ ചർച്ച് അല്ലേ? കേബ ചർച്ചിനോട് ഞാൻ ആത്മാവിൽ പ്രോഫസി കൈമാറാൻ പോവുക. കേബ ചർച്ചോട് കൂടെ நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய வார்த்தை, നിങ്ങൾ ഒരു ചരിത്രത്തെ സൃഷ്ടിക്കും. நீங்கள் ஒரு சரித்திரத்தை படைக்க போகிறீர்கள். ആമേൻ പറയുന്നുണ്ടെങ്കിൽ നല്ല കയ്യെ തട്ടി ഒരു ആമേൻ சொல்லணும். ഇത് പോതാതെ. ഞങ്ങളുടെ പിള്ളേരോടെങ്കിലും എടാ മോനെ നീ ഒരു ചരിത്രമാകുമെന്ന് പറഞ്ഞാൽ അവന്മാർ പിന്നെ തറയിരുന്ന് കേൾക്കത്തില്ല, എഴുന്നേറ്റിരുന്ന് കേൾക്കത്തുള്ളൂ. நாங்க பிள்ளைங்கிட்ட இந்த காரியத்தை நம்ம சொல்லன்னு சொன்னா அவங்க சாதாரண நின்னுட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பயங்கரமா തുള്ളി കുതിப்பாங்க. ഞാൻ ഒരു ദിവസം ചർച്ചിൽ 21 days prayer നടക്കുന്ന ടൈമിൽ நான் ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ബാക്കിൽ ഇരുന്ന് അറ്റൻഡ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் பின்னாடி இருந்து அந்த ஜெபத்தில் அவன் பங்கெடுத்து கொண்டிருக்கிறான். അന്ന് ചർച്ചിൽ ഞങ്ങളെ ശുശ്രൂഷിപ്പാൻ ഒരു ഗസ്റ്റ് ഉണ്ട്. அன்னைக்கு எங்களுடைய சபையில ஊழியம் செய்வதற்காக வெளியிருந்து ஒரு ஊழியக்கார் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. അന്ന് വന്ന ദേവദാസൻ എന്നെ നോക്കി പ്രോഫസി പറഞ്ഞു. ഏത് രാജ്യമൊന്നും പറയുന്നില്ല, കാരണം ഒരുപാട് രാജ്യങ്ങളുണ്ടല്ലോ. ഒരു രാജ്യത്തിലേക്ക് പോകുമെന്ന് പറഞ്ഞു പ്രോഫസി പറഞ്ഞു. அந்த ஊழியக்காரர் அன்னைக்கு பாஸ்டர் பார்த்து அநேக தேசங்களை குறித்து சொன்னார். அந்த ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லல, தீர்க்க தரிசனமா சொல்லிக் கொண்டிருந்தார். എന്നാൽ ഞാൻ അത് റിസീവ് ചെയ്യാനുള്ള ഒരു മൈൻഡിലേ അല്ലായിരുന്നു. കാരണം ഒരുപാട് കാര്യങ്ങൾ അറേഞ്ച് ചെയ്യേണ്ട ഒരു തിരക്കിലായിരുന്നു ഞാൻ ഇരിക്കുന്നത്. நான் அதை கவனிக்கக்கூடிய நிலைவில் அன்னைக்கு நான் இல்லை. ஏன்னா பல வேலைகள் பல காரியங்கள் அங்கே இருந்ததுனால அதில் நான் பிஸியா இருந்தேன். நான் എന്റെ തൊട്ട് ബാക്കിൽ രജൻ എന്ന് പറയുന്ന ഒരു ബ്രദർ ഇരുന്നു. പുള്ളിക്കാരൻ എന്നാ ചെയ്തെന്ന് അറിയാമോ? ഈ ദൂത് കേട്ടോടെ ചോടി എടുത്തിട്ട് ആമയും പറഞ്ഞു. என் பக்கத்துல ஒரு பிரதர் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவர் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சார். എനിക്ക് പ്രോഫസി പറഞ്ഞ രാജ്യത്തിൽ ഞാൻ പോകുന്നതിന് മുമ്പ് അവൻ പോയി. எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன தேசத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான். നിങ്ങൾ ആമയും പറയുന്നുണ്ടെങ്കിൽ വഴിതെറ്റി പോയ പ്രോഫസിയുമാ. நீங்க ஆமென் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா மாறி போன தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிரும். പറഞ്ഞപ്പോ എനിക്കൊരു കാര്യം ഓർമ്മ വരുന്നുണ്ട്. ഞാൻ പണ്ട് കാലങ്ങളിലേക്ക് പ്രസംഗങ്ങളിൽ യൂസ് ചെയ്യുന്ന ഒരു ഉദാഹരണമാണ് അത് ഞാൻ നിങ്ങളോട് പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. நான் இந்த காரியத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய பிரசங்கத்தில் நான் யூஸ் பண்ற நிறைய இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம். വലിയ വിദ്യാഭ്യാസം ഇല്ലാത്ത, വലിയ എഡ്യൂക്കേറ്റഡ് ഇല്ലാത്ത, സ്തോത്രം മാത്രം ഹല്ലേലൂയ മാത്രം പറയാൻ അറിയാവുന്ന ഒരു അമ്മമ്മ. ആ അമ്മമ്മ ചർച്ചിൽ വന്ന് ആരാധിക്കുകയായിരുന്നു. அதாவது அவங்க படிப்பறிவு இல்லாத, ஞானம் இல்லாத, ஒரு ஸ்தோத்திரம் மாத்திரமே சொல்லக்கூடிய ஒரு அமைச்சு, ஒரு அம்மா என்ன செய்வாங்க? സഭയിൽ இருப்பாங்க. അമ്മച്ചിക്ക് വലിയ ബൈബിൾ പരിജ്ഞാനമൊന്നുമില്ല, പക്ഷെ ഒരൊറ്റ കാര്യം മാത്രം അറിയാം. ആമേൻ കർത്താവേ പറയാം, സ്തോത്രം അറിയാം, ഇതൊക്കെ പറയാൻ അറിയാം. அந்த அம்மாவுக்கு பைபிளுடைய சரித்திரமோ பைபிளுடைய காரியமோ எதுவும் தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆமேன் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ചർച്ചിൽ ഒരു പ്രവാചകൻ വന്നു. സഭയിലെ ഒരു தீர்க்கதரிசி വந்தார். ആ അമ്മമ്മയുടെ തൊട്ട് ഫ്രണ്ടിൽ നല്ല വിലപിടിപ്പുള്ള സാരിയെ കൊടുത്തിരുന്ന ആന്റിയോട് ഒരു നല്ല പ്രൊഫസി പറഞ്ഞു. அந்த அம்மா பக்கத்துல, வயசான அந்த அம்மா பக்கத்துல நல்ல சாரி எல்லாம் உடுத்திட்டு நல்ல என்ன செய்றாங்க, ஒரு ஆண்டி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பக்கத்துல. പ്രൊഫസി ഇതായിരുന്നു,
ആൻറ്റി ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ പോകുന്നു. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் இப்படியாக இருந்தது. ஆண்டி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ഒരു രാജ്യത്തിൽ നിന്ന് മറ്റൊരു രാജ്യത്തിലേക്ക് ദൈവം തന്നെ ഫ്ലൈറ്റിൽ നിന്ന് ഫ്ലൈറ്റിലേക്ക് ഇങ്ങനെ കൊണ്ടുപോകാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு, ஒரு தேசத்துல இன்னொரு, இப்படி ஃளைட் டு ஃளைட், இப்படி என்ன இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர்களை கொண்டு போவார்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ആൻറ്റി എങ്ങനെ ഇരുന്നെന്ന് അറിയാവോ? அந்த ஆண்டி தீர்க்க தரிசனம் கேட்ட ஆண்டி எப்படி உட்கார்ந்தாங்க தெரியுமா? ആരാധിച്ചാൽ സാരി ഉടയും, അതുകൊണ്ട് ആ മിണ്ടാണ്ടിരുന്ന ആമേൻ കർത്താവേ എന്ന് அப்படி ஏதாச்சும் ஆராதிச்சா சாரி உடுத்தி வந்த சாரி எல்லாம் என்ன செஞ்சிரும், கலஞ்சு போயிரும் சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. ബാക്കിൽ നിന്ന് നമ്മുടെ ഹല്ലേലൂയ അമ്മച്ചി ഉറക്കെണീറ്റ് എന്ന് പറഞ്ഞു ആമേൻ കർത്താവേ എന്ന് പറഞ്ഞു. ஆனது பின்னாடி இந்த அம்மா சத்தம் ஒரு ஆமென் அல்லேலூயான்னு சொன்னாங்க. ചില നാളുകളൊക്കെ കഴിഞ്ഞു, சில நாட்கள் போனது. ആ അമ്മച്ചിയുടെ പിള്ളേര് ഫോറിൻ രാജ്യങ്ങൾ, ഓരോ രാജ്യങ്ങളിൽ ഇങ്ങനെ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க ஒரு தேசத்துல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ഈ അമ്മച്ചി മാത്രം നാട്ടിലിട്ടിരിക്കുകയായിരുന്നു, വേറൊരു വേലക്കാരിയെ കൂടെ ആക്കിയിട്ട് അവരെങ്ങനെ ഫോറിൻ രാജ്യങ്ങളിൽ സെറ്റിൽഡ് ആയിരിക്കുകയാണ്. அம்மா மட்டும் தான் ஊர்ல இருக்கிறாங்க, கூட அவங்க ஹெல்ப்புக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாம் வேற வேற தேசத்துல இருக்கிறாங்க. ഇതൊരു കഥയാണ്, റിയലായിട്ട് നടന്ന സാധനമല്ല. ഇവിടെ നിന്ന് അമ്മച്ചി ആമേൻ പറഞ്ഞപ്പോൾ അവിടെ പിള്ളേരുടെ മനസ്സിലെ കർത്താവ് തൊട്ടു. இங்க சொன்ன அம்மா சொன்ன அந்த ஆமென் அந்த பிள்ளைங்களை தேசத்து இந்த பிள்ளைங்களை என்ன செஞ்சு அது தொட ஆரம்பித்தது. പിള്ളേരെല്ലാം കൂടെ വീഡിയോ കോൺഫറൻസിൽ ഒരുമിച്ച് ഒരു കമ്മിറ്റി വിളിച്ചു കൂട്ടി. பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்ய ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள். പ്രധാന വിഷയം അമ്മച്ചിയെ നാട്ടിൽ ഇനി ഇട്ടിരിക്കണ്ട, നമ്മുടെ അടുക്കൽ കൊണ്ടുവരാം. அவங்களுடைய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, அம்மாவை என்ன செய்ய வேண்டாம், ஊர்ல அங்க வச்சிருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடணும். പക്ഷെ ആർക്കും ഒരു മാസത്തിലധികം പോലും അമ്മച്ചിയെ നിർത്തി നോക്കാനുള്ള സിറ്റുവേഷൻ ഇല്ല. കാരണം എല്ലാം ജോലിക്കാരാണ്, തിരക്കുള്ളവരാണ്. யாருக்கும் அந்த அம்மாவை ஒரு மாசம் கூட வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അങ്ങനെ അവര് ഫൈനൽ ഡിസിഷനിലെത്തി. அவங்க ஒரு ஃபைனலா கடைசியாக ஒரு முடிவுக்குள்ள வந்தாங்க. ഒരാഴ്ച അല്ലെങ്കിൽ ഒരു മാസം, ஒரு வாரம் இல்லைன்னு சொன்னா ஒரு மாசம் ഈ അമ്മച്ചി ഒരാളുടെ കൂടെ നിൽക്കട്ടെ, இந்த அம்மா ஒரு ஆள் கூட நிக்கட்டும், ഒരു രാജ്യത്തിൽ നിൽക്കട്ടെ, ஒரு தேசத்துல நிக்கட்டும். അത് കഴിഞ്ഞ് അടുത്ത മാസം, அது முடிஞ்ச அடுத்த மாசம் അടുത്ത പിള്ളേരുടെ കൂടെ, അടുത്ത കൊച്ചിന്റെ കൂടെ, அடுத்த பிள்ளைங்களோட இருக்கட்டும், அடுத்த இன்னொரு சகோதரோட இருக்கட்டும். അങ്ങനെ ഒരു തീരുമാനത്തിലെത്തി. அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தாங்க. ഈ അമ്മച്ചി ഫ്ലൈറ്റിൽ നിന്ന് ഫ്ലൈറ്റിലേക്ക് இந்த அம்மா இங்க ஃளைட்ல இருந்து அங்க, ஃளைட்ல இருந்து இங்க, இப்படி ஒரே ஃளைட்ல டிராவல் தான். ஆனால் നമ്മുടെ സാരി ഉടയാത്ത ആന്റി ഉണ്ടല്ലോ, ஆனா சாரி கொஞ்சம் கூட கலையாம பத்திரமா பார்த்துட்டு இருந்த அம்மா സാരിയുടെ പ്ലേറ്റ് പിടിച്ചോണ്ട് അവിടെ തന്നെ ഇരിക്കുക. இப்போ அந்த சாரியுடைய பிளேட்டை பிடிச்சு அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ആമേൻ പറയാൻ തയ്യാറായിട്ടുള്ളവർ, ஆமென் சொல்லுவதற்கு நாம் தயாரா இருப்போமா? ഈ വാഗ്ദത്തത്തെ മുറുകെ പിടിച്ചാൽ, இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்தால், ഞാൻ പറയുന്നതെല്ലാം പ്രോമിസ് ആണ്. இனி நான் சொல்லுகிறது எல்லாம் ப்ராபசியா, தீர்க்கதரிசன வார்த்தையா இருக்கும். നിങ്ങളുടെ തലയിൽ കൈവച്ചാലും വച്ചില്ലേലും വചനം പറയുന്നതെല്ലാം പ്രോഫസിയാ. உங்க தலையில കൈ വെച്ചാലും വെക്കാട്ട് വാർത്ത சொல்லுகிறது எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். ചില റെസ്പെക്ട് ചെയ്യുന്ന പാസ്റ്റർ നിങ്ങളുടെ തലയിൽ കൈ വെക്കണം, വച്ചതിന് ശേഷം ദൂത് പറയണം, അതാണ് ദൂത്. നോ, അത് മാത്രമല്ല ദൂത്. சிலருடைய சிந்தை என்னன்னா, பாஸ்டர் வந்து நம்ம தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லணும், அப்பதான் தீர்க்க தரிசனம் ஏத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவங்க இருக்காங்க. നിങ്ങൾക്കുള്ള ദൂത് ഈ ആരാധന ആരംഭിച്ചത് മുതൽ വെളിപ്പെട്ട് കഴിഞ്ഞു. உங்களுக்குண்டான வார்த்தை இந்த ஆராதனை தொடங்குது அந்த நிமிஷத்திலிருந்தே உங்களுக்குண்டான தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. ആമേൻ, ஆமென். ഞാൻ പറഞ്ഞു വന്ന വിഷയത്തിലേക്ക് വരികയാണ്. நான் சொல்லி வந்த அந்த வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறேன். നിങ്ങളുടെ അകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടെന്ന് എങ്ങനെ മനസ്സിലാക്കാം? உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ഒന്ന്, നിങ്ങളുടെ ക്യാരക്ടർ. ஒன்று, உங்களுடைய சுபாவம். രണ്ട്, നിങ്ങളുടെ വാക്ക്. ரெண்டாவது உங்களுடைய வார்த்தை. ഇനിയും ഒത്തിരി കാര്യങ്ങളുണ്ട്, ഇനി അനേക விஷயங்கள் ഉണ്ട്. പക്ഷേ ഇത് രണ്ടും മാത്രമാണ് വളരെ ഇമ്പോർട്ടന്റ്. ഇത് രണ്ടും മാത്രം மிக மிக முக்கியமானது. നിങ്ങളുടെ വാക്ക് കേൾക്കുമ്പോൾ അറിയാം നിങ്ങളുടെ അകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടോ ഇല്ലയോ. உங்க வார்த்தையை கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி. 1000 പേർ ഒരേ വിഷയത്തിൽ നെഗറ്റീവ് പറഞ്ഞെടുത്ത്, 1000 പേർ ഒരു വിഷയത്തിൽ നെഗറ്റീവാக அவன் பேசும்போது നിങ്ങളുടെ അകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടോ? உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? നിങ്ങൾ പറയുന്നത് പോസിറ്റീവ് മാത്രമായിരിക്കും. நீங்கள் சொல்ல வேண்டியது அது பாசிட்டிவாக மாத்திரமே, நல்லதாக மாத்திரமே சொல்ல வேண்டும். നടക്കത്തില്ല, കിട്ടത്തില്ല, മരിക്കും, ഇതൊന്നും ദൈവത്തിൽ നിന്ന് വരുന്നതല്ല. நடக்காது, இது வாய்க்காது, இது ஒண்ணு செய்ய முடியாது, நீங்க மரணம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இது தேவனுடைய வார்த்தை அல்ல. കേൾക്കുന്നുണ്ടോ? கேக்குறீங்களா?
ദൈവം പറയുന്നത് പോസിറ്റീവ് പറയത്തുള്ളൂ. தேவன் சொல்லுவது எப்பவுமே நன்மையாகவே அது பாசிட்டிவாகவே சொல்லக்கூடியவர். വാക്ക് നിങ്ങളോട് കൈമാറുന്നു. நான் ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். പേടി ഉണ്ടാകുന്നു, உங்களுக்கு பயம் உண்டாகிறது, ഉറക്കം നഷ്ടപ്പെടുന്നു, உங்களுடைய தூக்கம் நஷ்டப்படுகிறது. എങ്കിൽ ഞാൻ പറയുന്നത് ദൈവിക വാക്കല്ല. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை அல்ல. കേൾക്കുന്നുണ്ടോ? கேக்குறீங்களா? നിങ്ങളൊരു സമാധാനത്തിന് ഇവിടെ വന്നു. நீங்கள் ஒரு சமாதானத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, നാളെ നിങ്ങൾ ഈ നേരം മരിച്ചു പോകും. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நாளைக்கு நீங்க செத்து போயிருவீங்க. അത് ദൈവിക പ്രോഫസി അല്ല. அது தேவனுடைய வார்த்தை அல்ல, தீர்க்கதரிசன வார்த்தை அல்ல. യഥാർത്ഥമായ ഒരു പ്രോഫസി കേട്ടാൽ, யதார்த்தமான ஒரு தீர்க்கதரிசனம் என்று നിങ്ങൾ சொன்னால், തളർന്നവരായിരിക്കും എങ്കിലും நீங்கள் தகர்ந்து போய் இருக்கிறவர்களாக இருந்தாலும் ആത്മാവിൽ നിങ്ങൾ ബലപ്പെടും. ஆவியில நீங்க பலப்படுவீர்கள். പ്രവാചകനായി ദൈവം എന്നെ അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്തിരിക്കുന്നത് എന്തിനെന്നറിയാവോ? தீர்க்கதரிசியாக அவன் பாஸ்டர்களை அப்பாயின்மெண்ட் வைத்திருக்கிறது எதற்காக தெரியுமா? തളർന്നവനെ വീണ്ടും കൊല്ലാൻ വേണ്ടിയല്ല, தகர்ந்து போனவனை அவனை கொல்லுவதற்காக அல்ல, തളർന്നവനെ കൈപിടിച്ച് ഉയർത്തേണ്ടത്. தகர்ந்து போனவனை கரம் பிடித்து தூக்கி விடுவதற்காகத்தான். ഈ സഭയിൽ ഞാൻ പ്രൊഫറ്റിക്കൽ ആക്ടിവേഷൻ, ഒരു എന്താ പറയാ, പ്രവാചകന്മാരുടെ ഒരു കൂട്ടം എഴുന്നേൽക്കേണ്ടതിന് ഞാൻ പ്രവർത്തിക്കാൻ പോവുകയാണ്. நான் இந்த சபையில தீர்க்கதரிசன புத்திரர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். പ്രവാചക ശുശ്രൂഷ പാസ്റ്റർമാരുടെ മാത്രം കുത്തകയല്ല. தீர்க்கதரிசன ஊழியம் என்பது ஏதோ ஒரு பாஸ்டருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட குத்தகையான ஊழியம் அல்ல. அது അങ്ങനെയാണെങ്കിൽ ഞാൻ ഇവിടെ പ്രസംഗിക്കത്തില്ലായിരുന്നു. அப்படி இருந்திருந்தா நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டேன். എന്നെ ശുശ്രൂഷിച്ച ആവശ്യത്തിന് എന്റെ തലയ്ക്ക് വെച്ച് കയ്യിലേക്ക് കൈവന്ന് വയ്ക്കുകയായിരുന്നു. என்னுடைய ஊழியத்தை செய்கிற அந்த தலையில கை வைக்கும் போது അന്ന് ഞാൻ വിശ്വാസിയാണ്. அன்னைக்கு நான் விசுவாசியாக இருந்தேன். പറഞ്ഞടാ, വാ തുറക്ക്, നിനക്ക് മനസ്സുണ്ടെങ്കിൽ വാ തുറക്ക്, പ്രവചിക്ക്. அந்த ஊழியக்காரனை பார்த்து, மகனே உனக்கு ஆசை இருந்தா என்ன செய்ய, நீ வாயை தரேன்ட்டு இருந்தாரு. അദ്ദേഹം കൈവച്ചിട്ട് പോയി 5 മിനിറ്റ് കഴിഞ്ഞില്ല, അതിനു മുമ്പ് അദ്ദേഹത്തോട് പ്രവചിക്കാൻ തുടങ്ങി. அந்த மனுஷ கை வச்சுட்டு போன 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் ஊழியக்காரருக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. എന്താ പ്രവചിച്ചെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല, അത് ഇച്ചിരി ടഫ് ആയിട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. என்ன தீர்க்கதரிசனம் சொன்னேன்னு நான் சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் டஃப்பான ஒரு தீர்க்கதரிசனமா இருந்துச்சு. അന്ന് പ്രവചിച്ചത് ഇച്ചിരി എന്താ പറയാ, വേദന ഉണ്ടാക്കുന്ന ഒരു പ്രവചനം കൂടിയായിരുന്നു. அன்னைக்கு நான் தீர்க்கதரிசனம் சொன்னது அது ஒரு வேதனை உண்டாக்குற காரியமா இருந்தது. അല്ലെങ്കിൽ പോട്ടെ, ഞാൻ പറയാം. അല്ലെങ്കിൽ ഞങ്ങളുടെ பரவாயில்ல போட்டு, ചർച്ചിലെ പാസ്റ്റർ തലയിൽ കൈവച്ച് പോവുമായിരുന്നു. தலையில கை வச்சடியே போயிட்டு இருந்தாங்க. അതൊരു സഭാരാധനയായിരുന്നു. அது ஒரு சபை ஆராதனையாக இருந்துச்சு. അദ്ദേഹം ആരാധനയെല്ലാം സൈലന്റ് ആയി വരുന്ന സമയത്താണ്, എന്റെ ഓർമ്മ ശരിയാണെങ്കിൽ, അദ്ദേഹം മാറി നിൽക്കുന്ന ടൈമിൽ അദ്ദേഹത്തോട് വിളിച്ചു പറഞ്ഞു, ആദ്യത്തെ പ്രവചനമാ, നിന്റെ ശുശ്രൂഷ മതി. அந்த எல்லா ஊழியம் எல்லாம் செஞ்சு எல்லா தலையில கை வச்சோம் ஒரு சைலண்டா இருக்க நேரம் பார்த்து பாஸ்டர் அவரை பார்த்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், உன்னுடைய ஊழியம் போதும். രണ്ടാമത്തെ പ്രോഫസി ഇതായിരുന്നു, നിനക്ക് പകരം നിന്റെ മകനെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവുകയാണ്. ரெண்டாவது நான் தீர்க்க தரிசனம் சொன்னது, உனக்கு பதிலாக உன்னுடைய மகனை கர்த்தர் எழுப்புவார்னு சொன்னேன். ഇനി ആരും എന്റെ മുമ്പിൽ ഇരിക്കത്തില്ല. இனி யாரும் எனக்கு முன்னாடி இருக்க போறதில்லை. ഫസ്റ്റ് പ്രോഫസി, എന്റെ ഓർമ്മ ശരിയാണ്, ഫസ്റ്റത്തെ പ്രോഫസി അതായിരുന്നു. எனக்கு ஞாபகம் என்னுடைய சரியா இருக்குமானால் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் அதுவாக இருந்துச்சு. അധികം സമയം പോയിട്ടില്ലായിരുന്നു, ഒരു 10-15 മിനിറ്റ് അതിനകത്ത് വെച്ച്, ആ ചർച്ചിനകത്ത് വെച്ച്, ரொம்ப நேரம் போகல, ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள சர்ச்சுக்குள்ள வைத்து പാസ്റ്റർ BP കൂടി ആ ആരാധന സൈഡിൽ തന്നെ വീഴുന്നു. அந்த பாஸ்டருக்கு கொண்டே பிரஷர் வந்துருச்சு. அந்த அதிகமானதுனால அதை கேட்டு அந்த ஒரு ஓரத்துல என்ன செஞ்சார், விழுந்துட்டார் மனுஷன். അവിടെ നിന്ന് നിംസ്, ട്രിവാൻഡ്രത്ത് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ട്രിവാൻഡ്രത്തുള്ളവർക്ക് അറിയാം, നിംസ്, കിംസ്, തമിഴ്നാട്ടുകാർക്ക് പരിചയമുള്ള വേലൂര്, ഇത്രയും ഹോസ്പിറ്റലിലേക്ക് മാറി കൊണ്ടുപോയി വേലൂരിൽ വെച്ച് ഓപ്പറേഷൻ ചെയ്യുന്നത്. കേരളത്തിൽ ഉള്ള നിംസ്, വിംസ്, തമിഴ്നാട്ടിലെ വേലൂർ, இப்படி ஹாஸ்பிடல்ல மாறி அவரை கொண்டு போய் வைத்து ட்ரீட்மெண்ட் செய்தார்கள். അവിടെ നിന്ന് തിരിച്ച് സുഖമായി എന്ന് പറഞ്ഞാൽ അദ്ദേഹത്തിന്റെ സംസാരം വരത്തില്ല, പക്ഷെ നന്നായിട്ട് പാടും കേട്ടോ, നന്നായിട്ട് പാടും. ആ രീതിയിൽ തിരിച്ച് ഒരു ബോഡി ആയിട്ട് അദ്ദേഹം തിരിച്ച് വരികയാണ്. അത് ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு அவருக்கு பேச முடியாத சூழ்நிலை, ஆனால் நல்ல பாட செய்வார். ஆனா ஒரு முடியாத ஒரு கண்டிஷன் என்ன செய்றார், வீட்டுக்கு திரும்ப போறார். ബൈബിൾ കോളേജിൽ പഠിച്ചിട്ടില്ലാത്ത, പ്രസംഗം എന്തെന്ന് അറിഞ്ഞുകൂടാത്ത അദ്ദേഹത്തിന്റെ മകൻ, பைபிள் காலேஜ் படிக்கல, பிரசங்கம் என்ன தெரியாது, அப்படிப்பட்ட அவருடைய மகன் 6000 പേർ ആയിരിക്കുന്ന ചർച്ചിന്റെ പാസ്റ്ററായി കയറി. 6000 பேர் கூடுகிற ஒரு சபைக்கு பாஸ்டராக கர்த்தர் அவரை மாற்றினார். ഇന്നും ആ ചർച്ചിനകത്ത് വർധനവേ ഉണ്ടായിട്ടുള്ളൂ, കുറഞ്ഞിട്ടില്ല. இன்னும் அந்த சபைக்குள்ள விரிவாக்கம் தான் ஆகுதே தவிர உறவை பார்க்கவில்லை. ഇടയ്ക്കിടയ്ക്ക് അവന്റെ പ്രസംഗം ശ്രദ്ധിക്കാറുണ്ട്.
நான் அது இடைக்கிடைக்கு அவருடைய பிரசங்கத்தை நான் கவனிப்பதுண்டு. தியாலஜி ஒன்னല്ല പ്രസംഗിക്കുന്നേ. அவன் பைபிள் காலேஜ் படிச்ச அந்த தியாலஜி ஒன்னும் என்ன செய்யல பிரசங்கிக்கிறது இல்ல. യേശു സൗഖ്യമാക്കും, യേശു വിടി, ഇതുതായി മാത്രമേ പറഞ്ഞുകൊണ്ട് നടക്കുന്നുള്ളൂ. യേശു സുഖമാക്കുവാർ, യേശു വിടുവിപ്പാർ, യേശു സമാധാനം, ഇത് മാത്രം താൻ പ്രസംഗിക്കുന്നത്. അവരെക്കാളും നന്നായിട്ട് പ്രസംഗിക്കുന്ന പാസ്റ്റേഴ്സ്, അസിസ്റ്റന്റ് പാസ്റ്റേഴ്സ് ഇപ്പോഴും അവിടെ ഇരിപ്പുണ്ട്. அவங்கள காட்டிலும் பயங்கரமா பிரசங்கிக்கிற பாஸ்டர்மார் உண்டு, எல்லா அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்க. എന്നിട്ടും ஆனாலும் ദൈവം നിയോഗിച്ചവന് தேவன் நியமித்ததை கீழடங்கி ഇപ്പോഴും ജനം അവിടെ ഇരിക്കുക. இப்பவும் அந்த மனுஷனுக்கு கீழே அடங்கி ஜனங்கள் இருக்கிறார்கள். അപ്പന് വന്ന പ്രശ്നം മുൻകൂട്ടി കർത്താവ് അറിയിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. அப்பாவுக்கு வந்த அந்த பிரச்சனை முன்കൂட்டியே அது அறிவிக்கப்பட்டிருந்தது. ഞാൻ ഇടയ്ക്ക് ആ ദൈവദാസനോട് എന്നെ സ്നാനപ്പെടുത്തിയ ദൈവദാസനാണ്, അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചു, പാസ്റ്റർ അന്നത്തെ പ്രോഫസിയിൽ നിങ്ങൾക്ക് പെയിൻ ഉണ്ടോ, വേദന ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. பாஸ்டருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த பாஸ்டர் தான் அந்த பாஸ்டர்ட்ட கேட்டேன், அப்படி சொன்ன அந்த வார்த்தை குறித்து உங்களுக்கு வேதனை உண்டாயிருந்தா கேட்டேன். എന്റെ പ്രോഫസിക്കകത്ത് അദ്ദേഹം പെയിൻഫുൾ ആയോ എന്ന് എനിക്കൊരു ഡൗട്ട് തോന്നി. காரணம் நான் சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டு ஒருவேளை அவர் வேதனையோ துக்கத்தை அடைந்து விட்டாரோங்கிற ஒரு പറഞ്ഞു വിടുന്ന അദ്ദേഹം ചിരിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞൊരു കാര്യം എന്നറിയാവോ? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஊழியக்காரர் சிரிச்சிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, എഴുതി അദ്ദേഹം തന്നെ அவர் எழுதிதான் கொடுத்த, பேச முடியாது. ഞാൻ ഇതാണ് ആഗ്രഹിച്ചത്. நான் மகனே, நான் இதைத்தான் நான் விரும்பினேன். എനിക്ക് പകരം എന്റെ കുഞ്ഞിനെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിച്ചു. எனக்கு பதிலா என் பிள்ளை எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். എന്നാ ഇരിപ്പിടത്തിൽ അദ്ദേഹം കൈവച്ച രോഗി സൗഖ്യമാവും. ஆனா இருக்கிற இடத்துல இந்த மனுஷன் கை வச்சா வியாதி மாறும். എന്റെ 2 കുഞ്ഞുങ്ങളെ പ്രതിഷ്ഠിച്ചത് അദ്ദേഹം തന്നെയാണ്. என்னுடைய பாஸ்டருடைய 2 பிள்ளைகளையும் பிரதிஷ்டை பண்ணது அந்த ஊழியக்காரர் தான். എനിക്ക് കുഞ്ഞു ജനിക്കുമെന്ന് പറഞ്ഞത് അദ്ദേഹമായിരുന്നു. எனக்கு பாஸ்டர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னது அந்த மனுஷன் தான். ചില സമയങ്ങളിൽ കർത്താവ് സംസാരിക്കുന്നത്, சில சமயங்களில் தேவன் பேசுவது വലിയ അത്ഭുതങ്ങളായിരിക്കും. அது பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கும். ആമേൻ, ஆமென். ദൈവം ആരുടെയും ജീവിതത്തിൽ ഒന്നും ദോഷമായി ചെയ്യത്തില്ല. தேவன் யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் ஒரு காலம் கேடான தீங்கான காரியத்தை செய்வது இல்லை. ആ ദൈവദാസൻ ഇന്ന് ഒരുപാട് പേർക്ക് മാതൃകയാണ് കേട്ടോ. அந்த தேவனுடைய மனுஷன் இன்னைக்கு அநேக ஊழியக்காரருக்கு ஒரு மாதிரியாக ഒരു இருக்கிறார். സൈഡ് കംപ്ലീറ്റ് തളർന്നു പോയി. ஒரு சைடு மொத்தமும் தளர்ந்து போய் ആരോട് സംസാരിക്കത്തില്ല, யாரோட பேச முடியாது. പക്ഷേ ஆனால் ഇന്ന് നന്നായിട്ട് അദ്ദേഹം വർഷിപ്പ് ലീഡ് ചെയ്യും. நல்ல முறையில ஆராதனை நடத்துவாங்க. നിങ്ങൾ ഈ ലോകമക അത്ഭുതങ്ങൾ എന്നൊക്കെ പറയത്തില്ലേ, இந்த உலக மகா அற்புதம் என்று சொல்லுவாங்க தெரியுமா? അതുപോലൊരു സംഭവം അവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. அதுபோல சம்பவம் தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. പാടാ സമയമാകുമ്പോൾ മാത്രം വാ തുറക്കും. பாடுற அந்த நேரம் மட்டும் அவர் வாய் திறப்பார், ஒரு பிரச்சனையும் இருக்காது. സംസാരിക്കാൻ അദ്ദേഹത്തിന് പറ്റുന്നില്ല, பேச முடியாது. അത് ദൈവം വെച്ചിരിക്കുന്ന ഒരു സിസ്റ്റമാണ്. அது தேவன் வைத்திருக்கிற ஒரு சிஸ்டமா இருக்கும் நினைக்கிறேன். ആമേൻ, ஆமென். നിങ്ങളുടെ വാ കൊണ്ട് കർത്താവ് എന്തേലും പറയിപ്പിച്ചാൽ പേടിക്കാതെ പറയണം. உங்களுடைய வாயை கொண்டு தேவன் ஏதாவது சொல்ல வைத்தால், பேச வைத்தால் பயம் இல்லாமல் நீங்க அதை சொல்ல தயாரா இருக்கணும். ആമേൻ, ஆமென், ആമേൻ, ஆமென். ദൈവം അത് ചെയ്യിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. தேவன் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ലൂക്കോസിന്റെ ഉള്ളിൽ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. லூக்காவுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். അതിനൊരു തെളിവ് ഞാൻ തരാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அதற்குண்டான ஒரு ஆதாரத்தை கொடுக்க உங்களுக்கு நான் விரும்புகிறேன். പറഞ്ഞല്ലോ 4 സുവിശേഷ പുസ്തകങ്ങൾ ബൈബിളിൽ കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. நம்ம சொன்ன 4 சுவிசேஷ புத்தகத்தை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். മത്തായി സുവിശേഷത്തിലും ലൂക്കോസ് സുവിശേഷത്തിലും ഒരേ വാക്യം നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலும் ஒரே வார்த்தையை அங்க பார்க்க முடியும். വാക്യം ഇതാണ്, യാചിപ്പിൻ എന്നാൽ നിങ്ങൾക്ക് കിട്ടും, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ആ പാരഗ്രാഫിന്റെ ഒടുവിലത്തെ വാക്യം, அந்த வார்த்தையுடைய கடைசி, അങ്ങനെ ദോഷികളായ നിങ്ങൾ നിങ്ങളുടെ മക്കൾക്ക് നല്ല ദാനങ്ങളെ കൊടുപ്പാൻ ഇച്ഛിക്കുന്നുവെങ്കിൽ സ്വർഗ്ഗസ്ഥനായ പിതാവ്, பொல்லாத மனசுலாகி நீங்களே உங்க நல்ல ஈவை கொடுக்க நீங்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா? ആമേൻ, ஆமென். പരിശുദ്ധാത്മാവ് എന്ന വേർഡ് ആരാ ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്? பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தை யார் உபயோகித்திருக்கிறார்? യേശു. ഓക്കേ, ഗുഡ്. എഴുത്തുകാരിൽ നിങ്ങൾ ആ പുസ്തകം വീട്ടിൽ ചെന്നിട്ട് വായിക്കണം. ഞാൻ റെഫറൻസ് തരുന്നില്ല, കാരണം ഇതൊരു ഹോംവർക്ക് ആണ്. വീട്ടിൽ പോയിട്ട് അങ്ങനെയെങ്കിലും സുവിശേഷ പുസ്തകം മുഴുവൻ വായിക്കട്ടെ. உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஹோம்வொர்க்கு, நீங்க அப்படியாகிலும் சுவிசேஷ புஸ்தகத்தை என்ன செஞ்சிருங்க, வாசிச்சிருங்க. ഇത് എവിടെ ഉള്ളതെന്ന് നാളെ കണ്ടുപിടിച്ചിട്ട് റെഫറൻസ് എനിക്ക് പറഞ്ഞു തരണം കേട്ടോ. இது எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாளைக்கு இதோட ரெஃபரன்ஸ் நீங்க எனக்கு சொல்லணும். ഓക്കേ, പരിശുദ്ധാത്മാവ് തന്നോട് യാചിക്കുന്നവർക്ക് പിതാവ് പരിശുദ്ധാത്മാവിനെ എത്രയധികം നൽകും.
ആരാ പറഞ്ഞെന്നറിയാവോ? കേൾக்கிறവனுக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதாவு அது எவ்வளவு அதிகமாய் கொடுப்பார். ആരാ പറഞ്ഞെന്നറിയാവോ? அது யார் சொன்னார்? ലൂക്കോസ് സുവിശേഷത്തിലാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அது லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ഇതേ പോയിന്റ് മത്തായി ആവർത്തിക്കുമ്പോൾ, இதே வார்த்தையை மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லும்போது മത്തായി പറഞ്ഞിരിക്കുന്നത്, மத்தேயு சொல்லியிருக்கிறது, തന്നോട് യാചിക്കുന്നവർക്ക് പിതാവ് എത്രയധികം നന്മ നൽകുമെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியா இதை மத்தேயுல வாசிக்கும் போது நன்மையாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത് ബൈബിൾ തെറ്റെന്നല്ല, நான் சொல்லி வருகிறது பைபிள் தவறு என்று அல்ல. മത്തായിയുടെ കാഴ്ചപ്പാടിൽ മത്തായി യേശുവിനെ രാജാവായാണ് കാണുന്നത്. மத்தேயுடைய வெளிப்பாடு, மத்தேயுடைய தரிசனம் என்னன்னு சொன்னால் இயேசுவை ஒரு ராஜாவாகத்தான் அவர் என்ன செய்தார், அவர் பார்க்கிறார். അതുകൊണ്ട് മത്തായി പറയുവാണ്, നീ നന്മ ചോദിച്ചോ, ധൈര്യമായിട്ട് ചോദിച്ചോ. அதனால மத்தேயு சொல்லுகிறேன், நீ தைரியமா ராஜாவா இருக்கனால என்ன வேணும்னு கேட்டுக்கோ. എത്രയധികം നിങ്ങൾ ചോദിക്കുന്നതിനേക്കാളും അധികം കർത്താവ് നിങ്ങൾക്ക് തരും. நீங்க கேட்கிறத காட்டிலும் அதிகமாக கர்த்தர் தருவார். நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க. ഫൈനാൻഷ്യൽ തലത്തിൽ ഞെരുങ്ങിയിരിക്കുന്നവർ കേട്ട് ഈ ദൂതന് മുമ്പിൽ ആമേൻ പറ, നിങ്ങൾക്ക് വലിയ നന്മ കർത്താവ് തരാൻ പോവാ. பொருளாதார ரீதியாக நெருக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்க தைரியமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இதுல ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவாராக. എന്നാൽ ലൂക്കോസ് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ച യേശുവിനെ ഒരു ശുശ്രൂഷകനായിട്ടാണ് കാണുന്നത്. லூக்கா அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசு ஒரு ஊழியக்காரனாக തന്നെ பார்க்கிறார். അതുകൊണ്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് എഴുതുന്ന ഭാഗത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നു, തന്നോട് ചോദിക്കുന്നവർക്ക് പിതാവ് പരിശുദ്ധാത്മാവിനെ എത്രയധികം നൽകും. அவர் அப்படிப்பட்ட அனுபவத்துல அதை பார்த்ததுனால தன்னோடு கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ഇമ്പോർട്ടന്റ് ചോദിക്കുന്നതാണ്. அங்கே இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டா கேட்பது. കേൾക്കുന്നു എങ്കിൽ நீங்க கேட்பீர்களானால் ദൈവം തരും, தேவன் தருவார். ദൈവം തരുന്നുണ്ടെങ്കിൽ தேவன் தருவாரானால் പിശുക്കി തരത്തില്ല, அவர் கொஞ்சமாக தருவதில்லை. അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കൈ കൊടുത്തിട്ട് പറ, 10 രൂപ നോട്ട് നിങ്ങൾ ഇടുന്നത് പോലെ തരത്തില്ല. பக்கத்துல நீங்க கைப்பிடி சொல்லுங்க, நீங்க கொடுக்கிற மாதிரி 10 ரூபாய் நோட்டை தர மாட்டாரு. அல்லேலூயா. നിങ്ങൾ എന്നോട് പിണങ്ങരുതേ, நீங்க என்கிட்ட சண்டை போடக்கூடாது. സത്യം പറയാൻ പോവാ. நான் சத்தியம் சொல்ல போறேன். ഞാന് മൈസൂരിനടുത്ത ഒരു ശുശ്രൂഷയ്ക്കായി ചെല്ലുകയായിരുന്നു. நான் மைசூர் பகுதியில் ஒரு ஊழியத்துக்காக நான் கடந்து போகிறேன். അവിടെ ചെന്ന് ശുശ്രൂഷ ചെയ്ത് നിൽക്കുമ്പോൾ അവർക്ക് ഞാനൊരു ആനിവേഴ്സറി ടൈമിൽ ഒരു സ്പെഷ്യൽ ഗസ്റ്റ് ആയിരുന്നു. அங்க ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் போது அது ஒரு ஆனிவர்சரியா இருந்ததுனால ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா இருந்துச்சு. എനിക്ക് അവർ കുറച്ച് ഗിഫ്റ്റ്സ് തന്നു, ഒത്തിരി ഗിഫ്റ്റ്സ് തന്നു. അതിൽ ഒരു ഓർണമെന്റ്സ് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. எனக்கு அதுல நிறைய ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ഒരു ഗോൾഡ് കോയിൻ കൂടെ അതിലുണ്ടായിരുന്നു. ഒരു തങ്ക കാശ് என்ன இருந்துச்சு. ആ കോയിന് എനിക്ക് അവര് നല്ലൊരു എമൗണ്ടിനാണ് അത് മുടക്കി അത് മേടിച്ച് തന്നത്. நல்ல ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து தான் அந்த காயினை வாங்கி അവരുടെ ഗിഫ്റ്റ് ആണ്. இந்த வாட்ச் அவங்களுக்கு கொடுத்த gift தான். ஹல்லேலூயா. അസൂയൊക്കെ വരുന്നുണ്ടല്ലേ? பொறாம வருதா உங்களுக்கு நான் போட்டுக்கிறதுனால? ഓക്കെ. ഈ ഗോൾഡ് കോയിൻ എനിക്ക് തന്നു. இந்த கோல்டு காயின் அவங்க கொடுத்தாங்க. അത് പാസ്റ്ററിന്റെ വൈഫ് അവരുടെ സമ്പാദ്യം കൂടി വെച്ചിട്ടാണ് അവരെനിക്ക് മേടിച്ചു തന്നത്. அது பாஸ்டருடைய வைஃப் அவங்க கிடைத்த வருமானத்தை சேர்த்து வச்சு அது வாங்கி கொடுத்திருக்காங்க. ഇത് തന്ന് അവരുടെ ജീവിതം അപ്പോഴും ഇച്ചിരി പ്രശ്നങ്ങളിലൂടെ ഫൈനാൻഷ്യൽ തലത്തിൽ വളരെ പ്രശ്നത്തിൽ കൂടി പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. இது தந்த அந்த சூழ்நிலை எப்படின்னு கேட்டா அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒரு நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமயமா இருந்துச்சு. അവരുടെ ഒരു സ്പിരിച്വൽ ഫാദർ ആയതുകൊണ്ട് അവർക്ക് എനിക്ക് തരണം എന്നൊരു ആഗ്രഹം അവർക്കുള്ളത് കൊണ്ട് അവർ മേടിച്ചു തന്നെ. அவங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனா இருந்ததுனால பாஸ்டர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ഞാനിത് മേടിച്ച് വീട്ടിൽ വന്നു. நான் அதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு நான் போனேன். വീട്ടിൽ വന്നിട്ട് ഒരു ഉച്ച സമയത്ത് ഫുഡ് കഴിച്ചിട്ട് ഞാൻ നിൽക്കുന്ന സമയത്ത് എനിക്ക് കോൾ വന്നു. வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மதியான நேரத்துல ஒரு கால் வருது. எனக்கு പാസ്റ്റർ എന്നെ കോൾ ചെയ്യുന്നത്, രാജ്കമൽ പാസ്റ്റർ എന്നെ കോൾ அந்த ചെയ്യുന്നത്. பாஸ்டர் எனக்கு கால் பண்றாங்க. കോൾ ചെയ്തിട്ട് എന്നോട് പറഞ്ഞു, அந்த கால் பண்ணிட்டு பாஸ்டர் சொன்ன வார்த்தை, കഴിഞ്ഞ ദിവസം നിങ്ങൾ മൈസൂരിലായിരുന്ന ടൈമിൽ നിങ്ങൾക്ക് തന്ന ഗിഫ്റ്റ് അത് എത്ര എമൗണ്ടിനാണോ ഞങ്ങൾ മേടിച്ച് തന്നത് അത്ര എമൗണ്ട് ശ്രീലങ്കയിൽ നിന്ന് ഒരാൾ ഞങ്ങൾക്ക് സ്പോൺസർ ചെയ്തു. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. போன விசை உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணி அந்த காயின் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேனோ அதற்கு பிற்பாடு எனக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து எனக்கு அதே அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. ഇനി അത് വലിയ അത്ഭുതമൊന്നുമല്ല, அது ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்வதற்கு നിങ്ങൾ കേട്ടോ. அதுக்கு பிற்பாடு நீங்க എനിക്ക് ഒരിക്കൽ മാത്രമാണ് അദ്ദേഹം തന്നത്.
அது எனக்கு பாஸ்டர் கொடுத்திருக்க மாத்திரம் தான் அவங்க தந்தது. ഒരൊറ്റ ഗോൾഡ് കോയിൻ ഒരിക്കൽ മാത്രം തന്നെ. அந்த கோல்டு காயின் அது ஒரு முறை மாத்திரமே கொடுத்தது. ഗോൾഡ് കോയിൻ എത്ര എമൗണ്ടിനാണോ മേടിച്ചത്, அந்த கோல்டு காயின் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து அவங்க வாங்குனாங்களோ അത്ര அமௌண்ட் എല്ലാ മാസവും ആ ശ്രീലങ്കയിൽ നിന്നവർക്ക് സ്പോൺസർ ആയി വരിക. ஸ்ரீலங்காவில இருந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. രാജ്കമൽ പാസ്റ്റർ എന്നെ വിളിച്ചപ്പോ അദ്ദേഹത്തിന് പറയാൻ വാക്ക് വരുന്നില്ല, കരയുക, പൊട്ടി കരയുക. அந்த பாஸ்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை வரல, அவங்க ஒரே கண்ணீரோடு அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. ഒരിക്കൽ വിതച്ചു, പക്ഷെ ഉറവ വറ്റാത്തതുപോലെ ദൈവം കൊടുക്കൊണ്ടിരിക്കുക. ஒரு முறை தான் விதைச்சாங்க, ஆனா அது வற்றாத ஒரு ஜீவ நதியாக இன்னைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கு. കൈ കൊടുത്തോ, பக்கத்துல உள்ளவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, 10 രൂപയുടെ കെട്ട് പൊട്ടോട്ടെ എന്ന് പറ. 10 ரூபாய் அது அழிஞ்சு போயிடும். പൊട്ടോട്ടെ. കാര്യം മനസ്സിലായല്ലോ അല്ലേ? உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? എക്സ്പ്ലെയിൻ ചെയ്ത് നിങ്ങളെ വിഷമിപ്പിക്കുന്നില്ല. 10 രൂപയുടെ കെട്ട് പൊട്ടോട്ടെ. அதை நான் பெருசா சொல்லி உங்களை வேதனைப்படுத்தல. 10 ரூபாய் என்ன செய்யட்டும், உடஞ்சு போயிரட்டும். ചിലര് പിള്ളേരുടെ കയ്യിലൊക്കെ കൊടുക്കുന്ന കണ്ടിട്ടുണ്ടോ? 10 രൂപ കൊടുക്കും, അവരിടുന്നത് കൂടിയതിടും അല്ലേ? பிள்ளைங்க கையில நம்ம கொடுக்கறத 10 ரூபாய் நம்ம கொடுத்து விடுவோம். പക്ഷെ ഞാൻ എന്റെ കുഞ്ഞിന്റെ കയ്യിൽ കൊടുത്താൽ 500 രൂപ എടുത്തു കൊടുക്കണം. நான் என்னோட பிள்ளைக்கு எடுத்து கொடுப்பேன், 500 ரூபாய் எடுத்து കൊടുക്കണം. നിങ്ങൾ എത്ര ഇടണം? நீங்க നിങ്ങൾ എത്ര വേണം ഇട്ടോ കേട്ടോ. കയ്യിൽ കൊടുത്ത് കൊടുക്കണം. பிள்ளைங்க கையில நம்ம அவ்வளோ நல்ல ஒரு அமௌண்ட் என்ன செய்யணும், கொடுக்கணும். എന്താ വെച്ചാൽ ഞാൻ അങ്ങനെ പറഞ്ഞെന്നറിയാവോ? ஏன் அதை சொல்ல வந்த காரணம் என்ன? നിങ്ങളുടെ പിള്ളേർ കൊടുക്കാൻ പഠിക്കട്ടെ. உங்க பிள்ளைங்க கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். കുഞ്ഞിലെ പിള്ളേരെ 10 രൂപയുടെ കെട്ടിലിടരുത്. சின்ன பிள்ளையே அவங்கள 10 ரூபாங்கறத வச்சு வதச்சிடக்கூடாது. അവർ ആ റൗണ്ടിൽ ദൈവത്തിന് 10, ദൈവത്തിന് 10, ദൈവത്തിന് ഇതായിരിക്കും அவங்க மைண்ட்ல என்ன செட் ஆயிருன்னா, ஆண்டவருக்கு 10 ரூபாய், ஆண்டவருக்கு 10 ரூபாய், ஆண்டவருக்கு 10 ரூபானே செட் ஆயிரு. ഈ നിങ്ങൾ ഞാൻ ഊട്ടിയില് ഞാൻ ഒരു കടയിൽ നിൽക്കുവായിരുന്നു. ഊട്ടിയിൽ ഒരു കടയിൽ നിൽക്കുവായിരുന്നു. ഊട്ടിയില് அங்க இருக்கும்போது ஒரு கடையில நான் நின்று கொண்டிருந்தேன். അപ്പോൾ ഒരു പോലീസ് ഉദ്യോഗസ്ഥൻ അവിടെ പോകില്ലല്ലോ. പോലീസ് ഉദ്യോഗസ്ഥൻ പുള്ളിക്കാരൻ പറയുന്നത്, ചായക്കടയിൽ വന്നിട്ട് എടാ 10 രൂപ നിങ്ങൾ ചോദിക്കുക. കേട്ടുകൊണ്ടിരുന്ന ഒരാൾ പുള്ളിക്കാരൻ പറയുക, എടാ നീ 10 രൂപ പോലീസാണോ? പോലീസുകാരെ കടയിൽ പോയി 10 രൂപ തേടാ, 10 രൂപ കേട്ടിരിക്ക, അവൻ കേട്ടിരിക്ക, നീ 10 രൂപ പോലീസുകാരനാണ്. ഇതുപോലെ പിള്ളേരുടെ കയ്യിൽ 10 രൂപ മാത്രം കൊടുത്താ இதனால பிள்ளைங்க கையில நம்ம 10 ரூபா கொடுப்போம். നാളെ പറയും നമ്മുടെ ദൈവം 10 രൂപ ദൈവോ. பிள்ளைங்க நாளைக்கு சொல்லுவாங்க நம்ம ஆண் தேவன் 10 ரூபா தேவன். നമ്മൾ തിരുത്തണം കേട്ടോ. அதை அவங்களை என்ன செய்யணும், மாற்றி எடுக்கணும். ஆமென். എനിക്കറിയാം നിങ്ങളുടെ ഇല്ലായ്മയാണ്, எனக்கு தெரியும் உங்ககிட்ட இல்லைங்கிறது. പക്ഷെ നിങ്ങൾ കുറച്ചിട്ടാലും, நீங்கள் அதை கொஞ்சமாக போட்டாலும், കുറച്ചിടരുത്, கொஞ்சமா போட்டுறாதீங்க. പിള്ളേർക്ക് വലുത് കൊടുക്കണം കേട്ടോ. பிள்ளைகளுக்கு நல்லதா கொடுக்கணும். എന്ത് കൊടുക്കുന്നോ കർത്താവ് തിരിച്ചു തരും. எப்படி நம்ம அளக்குறோமோ அது போல பல மடங்கு ஆண்டு நமக்கு திரும்ப தருகிறவராக. അതിൽ ഒത്തിരി സംസാരിച്ചാൽ എനിക്ക് 2 സെക്ഷൻ മാത്രമേ ഉള്ളൂ. 2 സെക്ഷൻ കൊണ്ട് എനിക്ക് വലിയൊരു സബ്ജക്ട് തീർക്കണം, അത് തീർക്കാൻ പറ്റത്തില്ല. அதுக்கு எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சு நேரம் மத்தது 2 சப்ஜெக்ட் ഉണ്ട്, നമുക്ക് തീർக்க முடியாது. 3 ദിവസം 6 സെഷനെങ്കിലും കിട്ടിയെങ്കിലെന്ന് ഞാൻ ആഗ്രഹിച്ചു പോകുമായിരുന്നു. ஒரு 3 நாள் ஒரு 6 செக்ஷன் கிடைக்குமானால் இது என்ன செய்யலாம், பேசலாம். യേശു ലൂക്കോസിന്റെ അകത്തുണ്ടായിരുന്നു. യേശു ലൂക്കാவுக்குள் உள்ள இருந்தார். അതുകൂടെ പറഞ്ഞ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. പരിശുദ്ധാവിയാനവർ ലൂക്കാவுக்குள்ள இருந்தார். അതുകൊണ്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ ആയിരുന്നു അദ്ദേഹം ഏറ്റവും കൂടുതൽ പ്രസന്റ് ചെയ്യാൻ ആഗ്രഹിച്ചത്. அதனால தான் அவர் பரிசுத்தாவியானவரை குறித்து அதிகமாக அவர் பிரசங்கித்தார். സുവിശേഷ പുസ്തകത്തിൽ യേശുവിനെ കുറിച്ച് അദ്ദേഹം എഴുതുമ്പോൾ പറയുക, യേശു പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറയുന്നു. യേശു സുവിശേഷ പുസ്തകത്തിൽ വാസിക്കുമ്പോൾ അത് മനുഷ്യൻ சொல்லுகிறார், യേശു பரிசுத்தாவியானவர் இருந்தார். 30 വർഷം യേശു സാധാരണ മനുഷ്യനായിരുന്നു. 30 வருஷம் യേശു സാധാരണ ഒരു മനുഷ്യനായിരുന്നു. എന്നാൽ യോർദാനിൽ നിന്ന് ഗലീലയിലേക്ക് മടങ്ങി ചെല്ലുന്നത്, യോർദാനിൽ നിന്ന് ഗലീലയ്ക്ക് திரும்ப പോകുമ്പോൾ അസാധാരണമായ വ്യക്തിയായിട്ടായിരുന്നു. അവർ அதற்கு பிற்பாடு ஒரு அசாதாரணமான ஒரு மனுஷனாய் ஒரு தெய்வமாய் 3.5 വർഷം, அதுக்கு அப்புறம் உள்ள 3.5 வருஷம் 30 വർഷം പാഴാക്കി എന്ന് നാട്ടുകാർ പറഞ്ഞില്ലേ? 30 வருஷம் பாழாய் போனதென்று ஊர்க்காரங்களா சொல்லும்போது അത് തിരുത്തി എഴുതാൻ, அதையே மாற்றி எழுதணும். 3.5 വർഷം മതിയായിരുന്നു. அந்த 3.5 வருஷம் அது போதுமானதாயிருந்தது. 12, 20 വർഷം ഇവിടെ മിനിസ്റ്റർ ചെയ്തോട്ട് നടക്കാത്തത് ഒറ്റ മിനിറ്റ് കൊണ്ട്. ആമേൻ. 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் நடக்காதது ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் செய்தெடுக்க முடியும். എന്താണെന്ന് അറിയാവോ? നിങ്ങളെ നോക്കി പലർക്കും അസൂയ. ஏன் தெரியுமா? உங்களை பார்த்து அநேகருக்கு பொறாமை. ഇവിടെ 10-15 വർഷം കൊണ്ട് നടക്കാത്ത പലത് ഒറ്റ സെക്കൻഡ് ചിലർ ചെയ്തെടുക്കുക.
இங்க 10-15 வருஷம் நடக்காத ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல வியாதிகள் என்ன செய்யப்படும்? சுகமாக்கப்படும். ലൂക്കോസ് പറഞ്ഞു പരിശുദ്ധാത്മാവിനാൽ യേശു വൻ കാര്യങ്ങൾ ചെയ്തു. லூக்காஸ் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு பெரிய காரியங்களை செய்தார். അടുത്ത അദ്ദേഹം രണ്ടാമത്തെ പുസ്തകം എഴുതി, അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எழுதினார். രണ്ടാമത് അദ്ദേഹം അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം എഴുതുകയാണ്. 2வது அதிகாரத்தை அப்போஸ்தலர் எழுதும்போது ഈ പുസ്തകത്തിൽ അദ്ദേഹം പറഞ്ഞിരിക്കുന്നതും പരിശുദ്ധാത്മാവിനാൽ അപ്പോസ്തലന്മാർ നിറഞ്ഞു. இந்த புஸ்தகத்திலேயும் அதிகமாக எழுதியிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான். പരിശുദ്ധാത്മാവിനാൽ അപ്പോസ്തലന്മാർ നിറഞ്ഞു. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலர் எல்லாரும் ഇതുപോലെ நிரப்பப்பட்டார்கள். ഒരു ചെറിയ മാളിക മുറിയിലായിരുന്നു അവർ കൂടിയിരുന്നത്. இதுபோல ஒரு மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடி இருந்த പക്ഷേ അവരുടെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். സാധാരണ വ്യക്തികൾ അതിനിടയിൽ ഉണ്ടായിരുന്നു. சாதாரண மனுஷர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். മുക്കുവരുണ്ടായിരുന്നു, മീൻ എടുക്കുന്നവരുണ്ടായിരുന്നു, அந்த இடத்துல மொய்வடிக்கிற இருக்கிறாங்க. സാധാരണക്കാർ, വളരെ സാധാരണക്കാർ. சாதாரணமான ஆட்கள் പക്ഷേ இருக்கிறாங்க. അവരുടെ മേൽ ഒരു ഹെവി ലോഡ് അനോയിന്റിംഗ് വീഴുന്നു. அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் வெளிப்படுகிறது. അന്ന് മുതൽ അവർ സൂപ്പർ നാച്ചുറൽ തലത്തിൽ ഉപയോഗിക്കപ്പെട്ടു. அந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் ஒரு சூப்பர் நேச்சுரல் அனுபவத்துக்குள்ள கடந்து ഈ போனார்கள். രാത്രിയിൽ ഈ ടെന്റിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങും. இந்த ராத்திரி இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ഇന്നു മുതൽ നമ്മൾ അസാധാരണമായവരായി മാറാൻ പോകുക. இன்று முதல் கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாய் மாறப் போகிறோம். ഞാൻ ഇങ്ങനെ പറയാനായിരിക്കുന്നു, നിങ്ങൾ ഒരു സൂപ്പർ നാച്ചുറലായി മാറാം. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆட்களாய் மாறப் போகிறீர்கள். ஆமென். വളരെ വലിയ കാര്യങ്ങൾ അപ്പോസ്തലന്മാർ ചെയ്യാൻ തുടങ്ങി. பெரிய பெரிய காரியங்களை அப்போஸ்தலர் செய்ய ஆரம்பித்தார்கள். ബാക്കിയുള്ള എല്ലാ പുസ്തകങ്ങളിലും എഴുത്തുകാരന്മാർ ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇട്ടിട്ടുണ്ട്. பாக்கி எல்லா புத்தகத்தை வாசிக்கும் போது அவன் எழுத்துக்காரெல்லாம் எழுதி அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது. അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകത്തിൽ, ஆனால் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇട്ടിട്ടില്ല. அவன் அங்க ஃபுல் ஸ்டாப் போடல. എന്താ കാരണം? என்ன காரணம்? യേശുവിന്റെ പ്രവൃത്തി, இயேசுவினுடைய கிரியை, പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവൃത്തി, பரிசுத்தாவியானுடைய கிரியை അന്ന് തുടങ്ങിയത് அன்றைக்கு தொடங்கினது. ഇന്ന് ഈ കേബാ ചർച്ചിനകത്ത് നടക്കുക. இன்றைக்கு கேபா சபையில நடக்கணும். നിന്നു പോയിട്ടില്ല യേശുവിന്റെ അത്ഭുതങ്ങൾ. நின்று போகவில்லை இயேசுவினுடைய அற்புதங்கள். അത് ഇന്നും കണ്ടിന്യൂ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அது ഇன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. രാത്രിയിൽ നിങ്ങളിൽ നടക്കും, നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ നടക്കും, നിങ്ങളുടെ വീട്ടിൽ നടക്കും, സകലയിടത്തും. இந்த ராத்திரி உங்களுக்குள்ள நடக்கும், உங்க வீட்டில நடக்கும், சகலத்திலும் நடக்கும். നിങ്ങൾ വിശ്വസിച്ചാൽ ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ ശരീരത്തിലും നടക്കും. நீங்கள் விசுவாசித்தால் சரீரத்திலும் நடக்கும். നിങ്ങളുടെ ബിസിനസ്സിലും നടക്കും. உங்களுடைய பிசினஸ்ல നിങ്ങളുടെ ലൈഫിൽ ഓരോ മണ്ഡലങ്ങളിലും നടക്കും. லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷத்திலும் நடக்கும். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சேஞ்ச் பண்ண போகிறார். കഴിഞ്ഞ സീസണിൽ, കഴിഞ്ഞ നൂറ്റാണ്ടുകളിൽ ആരംഭിച്ച ആ ദൈവപ്രവൃത്തി போன நூற்றாண்டுகளில் ஆரம்பித்த தேவனுடைய கிரியை ഈ രാത്രിയിൽ ഒരു പുതിയ ചരിത്രത്തെ സൃഷ്ടിക്കാൻ இந்த ராத்திரி ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க போகிறோம். നമ്മളിൽ കൂടി ചലിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஆமென். நம்மோடு கூட அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ഞാൻ ഇങ്ങനെ പ്രസംഗങ്ങളിൽ പറയാറുണ്ട്. நான் இப்படி பிரசங்கிக்கும் போது சொல்வதுண்டு, യെഹെസ്കേൽ ഒരു പ്രവചനം കണ്ടു. எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசனம் ഒരു கேட்டார். നീരുറവയായി പരിശുദ്ധാത്മാവ് ഒഴുകാൻ തുടങ്ങുന്നു. அது நதியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பித்தார். ഒഴുകി തുടങ്ങിയത് ഒരു നീരുറവയായിട്ടാ. அதுக்கு அங்க வந்தது ஒரு நதியாகத்தான். പക്ഷേ അത് ഒഴി പൂർണ്ണ തലത്തിലെത്തിയപ്പോൾ அந்த ஜீவ நதி ஒரு இடத்துல வந்த போது അവന് നീന്തിയിട്ടല്ലാതെ, அவன் நீந்திர அனுபவத்தில் அல்லாமல் കടപ്പാൻ കഴിയാതെ, அவன் நடக்க முடியல. കടപ്പാൻ കഴിയാതെയായി. அவன் கடக்க முடியாத, மேல வர முடியாத அனுபவத்துல போனான். அதுபோல இப்போ നമുക്ക് നടക്കാൻ പറ്റാത്ത ലെവലിൽ நமக்கு நடக்க முடியாத ஒரு லெவல்ல ആ നദി കയറി വന്നിരിക്കുകയാണ്. அந்த நதி ஏறி வந்திருக்கிறது. நமச்சில வெளிப்பட்டிருக்கிறது. കാലത്ത് ചെറിയൊരു ഉറവയായിരുന്നെങ്കിൽ, எசேக்கியாவுடைய காலத்துல அது சின்ன ஒரு துறவாக എന്റെ കാലത്ത് இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் അത് ഒരു നദിയായി ഒഴുകുകയാണ്. அது ஒரு நதியாக அது ஒழுகிக் கொண்டிருக்கிறது. വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ നദിയായി അത് ഒഴുകുന്നെന്ന്? விசுவாசிக்க முடியுமா அது நதியாக ஒழுகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഓക്കെ, ഞാൻ അതിന്റെ ഇൻട്രൊഡക്ഷൻ അല്ല, പുസ്തകത്തെ പറ്റിയുള്ള എല്ലാ കാര്യവും വിടുവാണ്. എനിക്ക് പറയണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, പക്ഷേ പോരാ, സമയം പോരാ. அந்த புத்தகத்துல எல்லா காரியத்தையும் நான் விடுகிறேன், நமக்கு நேரம் இல்லாதனால. നാളെ ദൈവം അനുവദിച്ചാൽ 7 മണിക്ക് മുമ്പ് ഞാൻ മെസ്സേജിന് കയ്യിലെടുക്കും. நாளைக்கு அனுமதித்தால் 7 மணிக்கு நான் மெசேஜுக்கு என்ன செஞ்சு அனாயிண்டிங்கிന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണമെന്ന് എനിക്ക് ആഗ്രഹമുണ്ട്. அபிஷேகத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு விருப்பம் உண்டு. ട്രാൻസ്ലേഷൻ മെസ്സേജ് ഇവിടെ ഉള്ളതുകൊണ്ട് 1 hour മെസ്സേജിൽ ഹാഫ് an hour ദൈവദാസന്, ഹാഫ് an hour എനിക്കാണ്. டிரான்ஸ்லேஷன் கூட இருக்கிறதுனால 1 மணி நேரம் பிரசங்கம்,
അര മണി നേരം പാസ്റ്റർക്കും അര മണി നേരം എനക്കും ആയിരുന്നു. ഞാൻ ഇന്ന് ആ ഒരു ഭാഗം നമ്മൾ വായിച്ച ഭാഗം ഞാൻ തുടങ്ങി വെക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. വാസിത്ത പകുതി ഞാൻ തുടങ്ങി വെക്കാൻ വായിച്ച വാക്യം ഇങ്ങനെയാണ്: യേശു കഷ്ടം അനുഭവിച്ച ശേഷം യേശു അവർ പാടുപെട്ട പിൻപ് 40 നാളോളം അവർക്ക് പ്രത്യക്ഷനായി. അപ്പോസ്തലർക്ക് അവർ ദർശനമാണ്. ആദ്യത്തെ വേണ്ട യേശു കഷ്ടം അനുഭവിച്ച ശേഷം അല്ലേ? യേശു പാടുപെട്ടതുക്ക് പിற்பாடு അവർ പാടുപെട്ട പിൻപ്. ഈ പിൻപ് എന്ന വേട്, ശേഷം എന്ന വേട് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നതിന് പ്രാധാന്യതയുണ്ടോ? அங்க பின்பு எங்க சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா? ഉണ്ടോ ഇല്ലയോ? இருக்குதா இல்லையா? ഉണ്ട്, இருக்கு. ഈ ശേഷം എന്ന വേട് ഉപയോഗിക്കുന്നത് എപ്പോഴാണെന്നറിയാവോ? இந்த பின்பு என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துவது எப்போன்னு தெரியுமா? ശേഷം എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിലാണ്. அது ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கிறதுனால தான். ഇല്ലെങ്കിൽ ഫിനിഷ് എന്നേ പറയത്തുള്ളൂ അല്ലേ? இல்லைன்னா அந்த இடத்துல முடிந்தது என்று தான் எழுதப்பட்டிருக்கும். എക്സാമ്പിൾ ഈ നമ്മുടെ കോവിഡിന് ശേഷം എന്ന് പറയുന്നതിന്റെ കാരണം, കോവിഡിന് ശേഷം നമ്മളെല്ലാം നല്ല രീതിയിൽ ജീവനോടെ ഇരിക്കുന്നു. காரணம் ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கோவிட்டுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? கோவிட்டுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நல்லா தான் இருக்கிறோம். അല്ലെങ്കിൽ அவ்வளவுதான் முடிஞ்சது. இல்லைன்னா நம்ம கொரோனாலயே முடிஞ்சிருப்போம். ஹalleluya. തീർന്നല്ലേ പറയത്തുള്ളൂ, ഫിനിഷ്. அது கொரோனாலயே முடிஞ்சிச்சு தான் நம்ம சொல்லுவோம். അതുപോലെ യേശു കഷ്ടം അനുഭവിച്ച ശേഷം എന്ന് പറഞ്ഞാൽ, യേശു പാടുപെട്ടதுக்கு பிற்பாடு பின்பு என்று சொன்னால், ഒരു കഷ്ടതയ്ക്കും அந்த பாடுபட்டதுக்கு பிற்பாடும், ഒരു കഷ്ടതയ്ക്കും യാതൊരു കഷ്ടത്തിനും எந்த ஒரு பாடுபடுகிற அந்த காரியத்துக்கு பின்பும் യേശുവിനെ തകർക്കാൻ കഴിഞ്ഞില്ല. യേശുவை தகர்க்க முடியவில்லை. ഒരു പ്രശ്നത്തിനും ഒരു പ്രോബ്ലത്തിനും യേശുവിനെ തകർക്കാൻ കഴിഞ്ഞില്ല. ஒரு பிரச்சனையும் இயேசுவை தகர்க்க முடியவில்லை. കാരണം യേശു മരണത്തെ ജയിച്ചു നിൽക്കുകയാണ്. കാരണം യേശു മരണത്തെ വെன்றவராக നിൽக்கிறார். I repeat, because he lives. എന്തുകൊണ്ടെന്നാൽ യേശു ജീവനോടെ ഇരിക്കുന്നു. യേശു ജീവനോട് കൂടെ ഇരിக்கிறார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മഹാപുരോഹിതന്മാർ, ന്യായശാസ്ത്രിമാർ, മൂപ്പന്മാർ എന്നിവർ ചേർന്ന്, പ്രധാന ആസാര്യர்கள், മൂപ്പர்கள் എല്ലാവരും ചേർന്ന്, എല്ലാവരുമായി കൂടി ആലോചിച്ച്, എല്ലാവരും ചേർന്ന് ആലോചിച്ച് യേശുവിനെ ക്രൂശീകരിച്ചു. യേശുவை சிலுவையில் அறைந்தார்கள். ഇവരെല്ലാം ചിരിച്ചു. அவங்க எல்லாரும் சிரித்தார்கள். ഞങ്ങളുടെ പദ്ധതികളെല്ലാം നടന്നിരിക്കുകയാണ്. அவங்க பயங்கர சந்தோஷத்தோட எங்களுடைய பிளான், எங்களுடைய திட்டம் எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொன்னார்கள். അന്നത്തെ ദിവസത്തിന്റെ ഒരു പ്രത്യേകത, അന്ന് അവർ ചിക്കൻ ബിരിയാണി കൊടുത്തു. அங்க ஒரு பிரத்யேக முக்கியத்துவம் என்ன சொன்னா, அங்க அம்மா சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க. ഞാൻ വെറുതെ പറഞ്ഞതാണ്, நான் சும்மா சொன்னா அந்த இடத்துல നാളെ ഊരിലിറങ്ങി നിങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ട് നടക്കുന്നത്. ബിനീഷ് പാസ്റ്റർ പറഞ്ഞു യേശു എന്നെ ക്രൂശിച്ചതിന്റെ അന്ന് ചിക്കൻ ബിരിയാണി ആയിരുന്നു. அதனால நாளைக்கு எல்லா பக்கம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, பினிஷ் பாஸ் சொன்னாங்க இயேசு மரித்ததுக்கு பிற்பாடு அங்க சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொல்லி. ചിലർ ഈ പ്രസംഗം കേൾക്കുന്ന ഭയങ്കര പ്രശ്നത്തിലാ. ചിലർ പ്രസംഗം കേൾക്കുന്നതേ ഒരു பிரச்சனையா. ഒരു കുഞ്ഞ് ക്ലാസ്സിൽ അറ്റൻഡ് ചെയ്തിരിക്കുകയാണ്. ஒரு முறை ஒரு குழந்தை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. സ്കൂളില് കണക്ക് മാഷ് കണക്ക് പഠിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. സ്കൂളില് കണക്ക് മാസ്റ്റർ കണക്ക് சொல்லி കൊടുത്തിട്ട് இருக்காங்க. അദ്ദേഹം ഏതോ ഒരു കണക്ക് കൂട്ടുകയോ കുറയ്ക്കുകയോ ചെയ്തു. ചോദിച്ചിട്ട് അദ്ദേഹം ചോദിച്ചു, ടീച്ചർ ചോദിച്ചു, പിള്ളേരോട് ചോദിച്ചു, ഇനി എത്ര ബാക്കിയുണ്ട്? இந்த கணக்கெல்லாம் கூட்டி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அது டீச்சர் பிள்ளையோட கேக்குறாங்க, இனி எவ்வளவு பாக்கி இருக்கு? അതിലൊരു കുഞ്ഞ് ചാടി എഴുന്നേറ്റ് പറഞ്ഞു, ടീച്ചറേ, സാറേ, അല്പം മാത്രമേ ബാക്കിയുള്ളൂ. உடனே ஒரு குழந்தை மாத்திரம் எழுந்து சத்தமா சொல்லு, சாரு கொஞ்சம் தான் இருக்கு. എന്താ സംഭവിച്ചെന്ന് അറിയണ്ടേ? என்ன സംഭവിച്ചു தெரியுமா? വാദ്യാര് ക്ലാസ്സിൽ പഠിപ്പിച്ചോണ്ടിരിക്കുക. ടീച്ചർ അങ്ക ക്ലാസ്സിൽ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ഈ കുഞ്ഞ് ജനൽ വഴി പുറത്ത് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. இந்த பையன் ஜன்னல் வெளியே பார்த்துட்டு இருக்கிறான். അപ്പോഴേ ഒരു പാമ്പുണ്ടല്ലോ, സ്നേക്ക്. அப்ப அந்த டைம்ல ஒரு பாம்பு இருக்கு. ഒരു മാളത്തിലേക്ക് കയറി പോവുക. அந்த இடத்துல ஏறி போயிட்டு இருக்கு. ഉടലെല്ലാം കയറിപ്പോയി. அது உள்ள ஃபுல்லா ஏறி போயிடுச்சு. വാല് മാത്രം പുറത്തിരിക്കുകയായിരുന്നു. வால் மாத்திரம் தான் வெளியே இருக்கு. ഇവൻ ഇതാ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നേ. ഇവൻ அதை தான் பார்த்துட்டு இருக்கிறான். സാറ് ചോദിച്ച ആൻസർ ഇവൻ കരുതിയത് പാമ്പ് എത്ര കയറി ബാക്കിയുണ്ടെന്നാ. அவனுடைய நினைப்பு என்ன? சாரு கேட்டது பாம்பு நீ எவ்வளவு ஏறிடுச்சு, நீ எவ்வளவு இருக்குதுன்னு நினைச்சிட்டாவே. അതുപോലെ ഇന്നത്തെ പ്രസംഗത്തിന് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാട്ടോ. அதனால இன்னைக்குள்ள காலையில பிரசங்கம் கேக்குறது, பிரசங்கம் சொன்னா பயங்கர கஷ்டமா இருக்கு. പ്രസംഗത്തിന്റെ മുഴുവൻ ഭാഗം കേട്ട് കഴിഞ്ഞാൽ ആ പ്രസംഗത്തിന്റെ ആശയം കിട്ടും. பிரசங்கத்துடைய முழுவதையும் நம்ம கேட்டு நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா அதோட ஆசீர்வாதம் கிடைக்கும். നിങ്ങൾ ആരും ഉറങ്ങാത്തതിനെ ഓർത്ത് ഞാൻ കർത്താവിനെ സ്തുതിച്ചു. நீங்க யாரு தூங்காம இருக்குது நினைத்த ആണ്ടവർക്ക് നന്ദി சொல்லுகிறேன். ഇത് നല്ല സമയമാണ്. ഇത് നല്ല ഒരു സമയം, കിട്ടിയ സമയം. പാസ്റ്റർ, നല്ലൊരു സമയം കേട്ടോ എനിക്ക് കിട്ടി. ഹല്ലേലൂയ, നല്ല ഒരു സമയം. ആമേൻ. ഉച്ച സമയത്തെങ്ങാനും തന്നിരുന്നെങ്കിൽ ഞാൻ പെട്ടേനെ. ഓക്കെ, ഹല്ലേലൂയ. ഞാൻ മടങ്ങി വരിക. ഞാൻ ആ ഭാഗത്തിലേക്ക് വരുന്നു. യേശു കഷ്ടം അനുഭവിച്ച ശേഷം,
യേശു പാടുപെട്ടതൊക്കെ പിற்பாடு യേശുവിനെ കഷ്ടതയ്ക്കൊന്നും തകർക്കാൻ കഴിയാണ്ട് യേശുவை ஒரு பிரச்சனையும் தகர்க்க முடியாம കഷ്ടതയ്ക്ക് ശേഷം കർത്താവ് വെളിപ്പെട്ടു. பாடுபட்டதுக்கு பிற்பாடு அவர் வெளிப்படுகிறார். എത്ര ദിവസം വെളിപ്പെട്ടു? எத்தனை நாள் வெளிப்பட்டார்? അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നു, அந்த இடத்துல சொல்லி 40 நாள். 40 നാൾ പ്രത്യക്ഷനായി. அல்லேலூயா. 40 நாள் அவர் தரிசனமானார். ആർക്ക് പ്രത്യക്ഷനായി? யாருக்கு அவர் தரிசனமானார்? അവിടെ ഉണ്ട്, വായിച്ചോ. അപ്പോസ്തലന്മാർക്ക്, അപ്പോസ്തലന്മാർക്ക്, ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷനായി അല്ലേ? ശീശர்களுக்கு அவர் தரிசனமானார். ശരിയാണോ? சரியா? മലയാളം ബൈബിളിൽ ശിഷ്യൻ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്, തമിഴ് ബൈബിളിൽ അപ്പോസ്തലൻ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. ആമേൻ. മലയാളത്തില് ശീശൻ എന്ന് சொல்லப்பட்டிருக்கு, ഇതിൽ അപ്പോസ്തലൻ சொல்லப்பட்டிருக்கு. ശിഷ്യന്മാർക്ക്, അപ്പോസ്തലന്മാർക്ക് പ്രത്യക്ഷനായി. അപ്പോസ്തലർക്ക്, ശീശர்களுக்கு ആண்டவர் தரிசனமானார். അപ്പോസ്തലൻ എന്ന വേർഡ് കുറച്ചുകൂടെ നല്ല വേർഡാണ്. കാരണം യേശു തിരഞ്ഞെടുത്ത 12 അപ്പോസ്തലന്മാരുണ്ടായിരുന്നു. அப்போஸ்தலங்கிற வேர்டு கொஞ்சம் நல்ல வேர்டா இருக்குது. ஏனால் இயேசு தெரிந்து கொண்ட அத்தனை பேர் அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். അത് കൂടാഞ്ഞിട്ട് കർത്താവിന് ഒത്തിരി ശിഷ്യന്മാരുണ്ടായിരുന്നു. அது அல்லாமல் ஆண்டவருக்கு நிறைய சீஷர்கள் இருந்தார்கள். ഇന്ന് രാത്രി നമ്മള് വിശ്വാസി അല്ല, ശിഷ്യനാണ്. இந்த ராத்திரி நாம் விசுவாசிகள் அல்ல, நாம் சீஷர்கள் என்பதை நினைக்க வேண்டும். ஆமென். യേശുവിന്റെ പാസ്റ്റർ എന്നതിനേക്കാൾ യേശുവിന്റെ ശിഷ്യനാകാനാണ് എനിക്ക് ഇഷ്ടം. യേശുവിന്റെ പാസ്റ്റർ അല്ല, യേശുവിന്റെ சீஷரா இருப்பதுதான் நமக்கு விருப்பம். കേൾക്കുന്നില്ല? ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ ശിഷ്യനാകുക കേട്ടോ. യേശുவுக்கு நாம் சீஷனாக மாற வேண்டும். ഗുരുവിനെ പോലെ ആകുന്നതാണ് ശിഷ്യന്റെ ക്യാരക്ടർ. அப்படி சீஷனா இருக்கும்போது அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம் இருக்கும். ഫിലിപ്പിയ ലേഖനം എഴുതുമ്പോൾ പൗലോസ് പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്, ക്രിസ്തുവിന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ് തന്നെ, ക്രിസ്തുവിന്റെ മനോഭാവം തന്നെ നിങ്ങളിൽ ഉണ്ടായിരിക്കട്ടെ. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பில் எழுதி வைத்து பார்க்க முடியும். 40 നാളോളം 40 நாட்கள் பிறகு യേശു ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷനായി. 40 நாளளவும் இயேசு சீஷர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். എന്റെ ചോദ്യം ഇതാണ്, என்னுடைய கேள்வி இதுவாக இருக்கிறது. 3.5 വർഷം കർത്താവ് കണ്ടത് ശിഷ്യന്മാരല്ലേ? 3.5 வருஷம் இயேசு பார்த்தது சீஷர்களை. ഇനിയും മറുപടി വീണ്ടും യേശു ശിഷ്യന്മാരെ കാണേണ്ട ആവശ്യമുണ്ടോ? ഇനി മറുപടിയും യേശു സീസറുകളെ பார்க்க വേണ്ടിയ ആവശ്യം இருக்கிறதா? ഞാൻ കർത്താവിനോട് ചോദിച്ചേനെ, കർത്താവേ, ഈ ശിഷ്യന്മാരെ അങ്ങേക്ക് ബോറായി തോന്നിയില്ലേ? நானா இருந்து கேட்டிருப்பேன், சீசர்களை பார்த்து உங்களுக்கு போர் அடிக்கலையா? ഈ പത്രോസിന്റെ സംസാരം നിങ്ങളൊന്ന് കേട്ടു നോക്കണം. പേതുരുடைய பேச்சை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். അത് പത്രോസിന് മനസ്സിലാവത്തില്ല, കേൾക്കുന്നവന് മനസ്സിലാവത്തില്ല. അത് പേതുരുക്കും പുരിயாது, കേൾക്കുന്നവർക്കും പുരിயாது. എടാ വക്കടാ വെടി എന്ന് പറയും മുമ്പേ വെടി വെച്ചിട്ടേ കാര്യം പറയുള്ളൂ. എടാ വെയിടാ ചൊല്ലறதுக்கு മുன்னாடியே വെച്ചിട്ട് தான் மத்த കാര്യത്തെ செய்வா. ഒരിക്കലും ഒരു അതിർത്തിയിൽ ഒരു മനുഷ്യൻ വെടിവെക്കാൻ പറഞ്ഞു. ഒരു ഓർഡർ ഇടാൻ കമാൻഡർ എടുത്ത ഒരു മനുഷ്യൻ, അയാൾ വിക്കുള്ള മനുഷ്യനാണ്. அந்த மனுஷன் ஒரு அவர் திக்கு வாய் உள்ளவனா இருந்தார். ഓർഡർ ഇടുന്ന കമാൻഡർ അല്ലേ അയാൾ? ஆர்டர் போடுற கமாண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு திக்கு வாய். സൈന്യത്തോട് പറയുവാണ്, அந்த சேனையோடு பார்த்து சொல்றாரு, വെടി വൈ 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 വയ്ക്കണ്ട എന്ന് പറഞ്ഞു തീരുന്നതിന് മുമ്പ് വെടി പൊട്ടി. அவன் சுட 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 வேண்டாம் சொல்றாரு அவரு. ஆனா சுட சுட சொல்றதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சிட்டான். ഇതുപോലെ പത്രോസ് கேட்டு தீர்ந்ததிന് முன்பு ചെയ്യുന്നവനായിരുന്നു. அவன் பேதுருடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடியே அவன் செஞ்சிருவான். ഇന്ന് ഞാനായിരുന്നെങ്കിൽ പത്രോസിന്റെ താഴെയിട്ട് കൊടുത്തിട്ട് മര്യാദക്ക് എന്റെ കൂടെ നിൽക്കുന്ന പറയുന്നത്. நானா இருந்தேன்னு சொன்னா பேதுருக்கு ஒரு அடி கொடுத்து உட்கார வச்சிருப்பேன். യേശുവിന്റെ ഇമേജിനെ ബാധിക്കുന്ന ഒരു കാര്യമാണ് പത്രോസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. യേശുവിനുடைய ഒരു ഇമേജ് ബാധിക്കുന്ന ഒരു കാര്യത്തെ താൻ പേതുരു ചെയ്തുകൊണ്ടിരുന്നാൻ. 4 കുടുംബത്തെ വെച്ചാണ് ഞാൻ ആദ്യം തുടങ്ങിയത്. 4 കുടുംബത്തെ വെച്ച് ആ 4 കുടുംബത്തെ കൊണ്ടുപോകാൻ പെട്ട പാട് എനിക്കറിയാം. 4 കുടുംബത്തെ വെച്ച് தான் சபையத்தை 4 குடும்பத்தை வச்சு கொண்டு போகப்பட்ட பாடு இருக்குது. ഞാൻ കർത്താവിനെ വണങ്ങിപ്പോയി. കർത്താവെ 12 കൊണ്ടുപോയി. அப்பதான் ஆண்டவரே எப்படிதான் 12 பேர் வச்சு சமாளிச்சீங்களோ? ഇന്ന് 4 പേരുണ്ടെങ്കിൽ 4 ചർച്ച. இன்னைக்கு 4 பேர் இருப்பாங்க சொன்னா 4 സഭയ്ക്ക് 12 പേര് യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരെ ഞാൻ അംഗീകരിച്ചു കേട്ടോ. കാരണം 12 പേരും യേശുവിന്റെ കൂടെ നടന്നു 3.5 വർഷം. 12 ചർച്ച തുടങ്ങിയില്ല. சீசர்கள் எல்லாம் ரொம்ப சம்மதிக்கணும், பாராட்டணும். என்னன்னு கேட்டா, ஆண்டரோடு அத்தனை வருஷம் நடந்துட்டோம், ஆண்ட கூட தான் இருந்தாங்களே தவிர 12 பேர் 12 சபை என்ன செய்யல. യേശുവിന്റെ അതേ വിഷൻ അവരിൽ ഉണ്ടായിരുന്നു. യേശുവുക്കുള്ള ഇരുന്ന ചിന്തை, യേശുവുക്കുള്ള ഇരുന്ന ദർശനം അവർക്കുള്ള ഉണ്ടായിരുന്നു. കർത്താവിനോട് ചോദിച്ചു, കർത്താവേ, വീണ്ടും എന്തിനാണ് അങ്ങ് ശിഷ്യന്മാരെ കണ്ടത്? நான் ஆண்டரோடு இப்படி நான் ஆவியில கேட்டது, மறுபடியும் எதுக்கு ஆண்டவரே நீங்க சீசர்களை பார்க்க போறீங்க? കല്യാണം കഴിഞ്ഞവരാണോ? നിങ്ങൾ എല്ലാവരും കല്യാണം കഴിഞ്ഞെങ്കിലും സമ്മതിക്കത്തില്ല. കഴിഞ്ഞവരാണോ? கல்யாணம் കഴിഞ്ഞവരൊന്ന് കൈ ഉയർത്തിയേ. கல்யாணம் முடிச்சவங்க கை உயர்த்தி காட்டுங்க.
അമ്മച്ചിമാർക്ക് കല്യാണം കഴിഞ്ഞില്ലേ? അമ്മച്ചി ഓക്കെ, അമ്മമാർക്ക് കല്യാണമാകാം, എല്ലാവർക്കും കല്യാണം കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. ഓക്കെ, ഞാൻ ഇനി നിങ്ങളോട് ചോദ്യം ചോദിക്കാൻ പോവാണ്, എന്നോട് പിണങ്ങരുത്. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன், என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. എല്ലാവരും ഏകദേശം പേരും കല്യാണം കഴിഞ്ഞ ആദ്യത്തെ നാളുകളിൽ ഭയങ്കര ലവ് ആയിരിക്കും അല്ലേ? கல்யாணமான ஆட்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் உள்ள அனுபவம் எப்படி இருக்குன்னா பயங்கரம் സ്നേഹമാ இருக்கும். ഭാര്യയും ഭർത്താവും തമ്മിൽ കാണും, അവര് പറയും നിന്റെ മൂക്ക് നല്ല മൂക്കാണ്, നിന്റെ കാത് നല്ല കാതാണ്, നിന്റെ കണ്ണ് ഇതുപോലെ കണ്ണ് വേറെ ഇല്ലെന്ന് പറയും. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்து கொஞ்ச நாள் மூக்கு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, என்ன செய்வாங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ആദ്യത്തെ 1-2 മാസമൊക്കെ കഴിഞ്ഞു, ഹണിമൂൺ ട്രിപ്പ് കഴിഞ്ഞു, അതിഥി സൽക്കാരം കഴിഞ്ഞു, ഇതെല്ലാം കഴിഞ്ഞു. അത് 1-2-3 മാസം കഴിഞ്ഞ് ഹണിമൂൺ എല്ലാം മുടിച്ച്. നിന്നെ പോലെ ഉണ്ടക്കണ്ണിയെ ഞാൻ ഇനി കണ്ടിട്ട് ഉന്നെ പോലെ മുട്ടക്കണ്ണി என்ன செய்யல நான் இங்கே பார்க்கல. അന്ന് ലൗലായിരുന്ന ടൈമിൽ, സ്നേഹത്തിലായിരുന്ന ടൈമില് കുറവ് കണ്ടില്ല. അന്നൊക്കെ അൻപോട് ഇരിക്കുമ്പോൾ ഒരു കുറയും பார்க்கல. പക്ഷെ 2-3 മാസം കഴിഞ്ഞപ്പോഴേക്കും കുറവുകൾ തന്നെ കാണാൻ തുടങ്ങി. ഒരു 2-3 മാസം പോണ പിற்பாடு ஒவ்வொரு குறைகளா தெரிய ஆரம்பிக்கும். ഇതുപോലെ താൻ യേശു ശിഷ്യന്മാരെ കണ്ടിന്യൂ ആയി കണ്ടോണ്ടിരിക്കുകയാണ്. യേശു ശിഷ്യர்களை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். പണ്ടൊരിക്കൽ നിങ്ങളെ ശ്രദ്ധിച്ചു കേൾക്കുക. പണ്ടൊരിക്കൽ ഒരു എന്താ പറയാ, ഈ ഫാമിലി ആയവർക്ക് വേണ്ടിയുള്ള ക്ലാസ് നടക്കുകയാണ്, ഫാമിലി ആയിട്ടുള്ള ക്ലാസ്. മുന്നാടി இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். അന്ന സമയത്ത് ആ ക്ലാസ് എടുക്കുന്നയാൾ ഒരു ചോദ്യം ചോദിച്ചു. அன்னைக்குள்ள சபையத்தை அந்த கிளாஸ் டைம்ல கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆளு அவங்க ஒரு கேள்வியை கேட்பாங்க. ദൈവം നിങ്ങൾക്ക് ഒരു ചാൻസ് തരികയാണ്, தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். ഇപ്പോഴുള്ള ഹസ്ബൻഡ്, ഇപ്പോഴുള്ള ഭാര്യ, അതിനെ വീണ്ടും തെരഞ്ഞെടുക്കാൻ അല്ലെങ്കിൽ വേറൊരു ഓപ്ഷൻ നിങ്ങൾക്ക് ദൈവം തന്നാൽ ഏതായിരിക്കും നിങ്ങൾ തെരഞ്ഞെടുക്കുക? இப்போ இருக்கிற மனைவி, இப்போ இருக்கிற புருஷன் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால், மறுபடியும் ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, என்ன நீங்க செய்வீர்கள்? ഏറിയ ഭൂരിഭാഗം പേരും പറഞ്ഞത് കർത്താവ് രണ്ടാമത്തെ ഓപ്ഷൻ മതി. எல்லாம் கடைசியா சொன்னாங்க ரெண்டாமത്തെ சொன்ன அந்த ஆப்ஷனுங்களுக்கு போதும். എന്താ കാരണം? അവർക്ക് മടുത്തു, രണ്ടുപേരും പരസ്പരം അങ്ങോട്ട് കണ്ടു മടുത്തു അല്ലേ? அவங்க என்ன காரணம்னா போதும், மதிய போதும் ஆயிருச்சு. അവരുടെ ക്യാരക്ടർ ഇഷ്ടപ്പെടുന്നില്ല, അവരുടെ സ്വഭാവം ഇഷ്ടപ്പെടല, അതൊന്നും ഇഷ്ടപ്പെടുന്നില്ല, അവരുടെ ആഹാരം ഇഷ്ടപ്പെടല. പക്ഷെ യേശുവിന്, ஆனால் இயேசுவுக்கு ശിഷ്യന്മാരെ അത്ര ഇഷ്ടമായിരുന്നു. ശിഷ്യர்களை அவ்வளவுக்கு அதிகமாக அவன் நேசித்து வைத்திருந்தார். ഭാര്യ ഭർത്ത ബന്ധത്തിൽ മാത്രമല്ല, 2 സുഹൃത്തുക്കൾ തമ്മിൽ ഒരു 3 മാസം ഒരു റൂം ഷെയർ ചെയ്യേണ്ടി വന്നാൽ, கணவன் மனைவி மாத்திரமல்ல, நண்பர்கள் ஒரு 3 மாசம் ரூமுக்குள்ள ஷேர் பண்ண வேண்டிய காரியமா இருந்தா ഉറപ്പായിട്ട് അടി ഉണ്ടാവും. அந்த இடத்துல நிச்சயமா பிரச்சனை வரும். കാരണം என்னன்னு கேட்டா, അവർക്ക് തമ്മിൽ അഡ്ജസ്റ്റ്മെന്റ് ചെയ്ത് പോകാൻ പറ്റത്തില്ല. அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போக முடியாது. പക്ഷെ 3.5 വർഷം കഴിഞ്ഞിട്ടും, ஆனா 3.5 வருஷம் முடிந்து விட்டோம், കർത്താവ് പറഞ്ഞൊരു കാര്യം, தேவன் சொன்ன ஒரு காரியம், എനിക്ക് ഇവരെ മടുത്തില്ല, எனக்கு என்ன செய்யல, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், എനിക്ക് ഇപ്പോഴും ഇവരോട് സ്നേഹമുണ്ട്, எனக்கு இப்பவும் எனக்கு சீசரோட സ്നേഹം ഉണ്ട്. എന്തുകൊണ്ടെന്നറിയാവോ? என்ன எதனாலும் தெரியுமா? 3.5 വർഷം അവർ വള്ളം വിട്ടതാ, 3.5 வருஷம் அவங்க தண்ணி கொடுத்தது, വല വിട്ടതാ, வலம் അവരെ ബന്ധുക്കളെ വിട്ടതാ, അവരെ ചാർച്ചക്കാരെല്ലാം വിട്ടതാ, அவங்களுடைய எல்லா சொந்த பந்தங்களை விட்டது. അവരെല്ലാവരും എന്റെ പിറകിലാ വന്നത്. അവർ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பின்னாடி அவர்கள் ഞാൻ வந்தார்கள். അവരെ കരുതാതെ പിന്നെ ആരാണ് അവർക്ക് വേണ്ടി அவங்களை நேசிக்காம வேற யார் அவர்களை நேசிப்பார்கள்? ഇന്ന് രാത്രിയിൽ ടിവിയുടെ മുമ്പിൽ നമുക്ക് ഇരിക്കാമായിരുന്നില്ലേ? இந்த ராத்திரி நம்ம டிவிக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கலாம். എത്രയോ സമയം ചെലവിടാനുള്ള സാഹചര്യങ്ങൾ നമുക്കുണ്ടായിരുന്നു. எவ்வளவோ நேரத்தை செலவிடக்கூடிய நிறைய காரியங்கள் நம்ம சில உண்டாயிருக்கிறது. എന്നിട്ടും നമ്മൾ കർത്താവിന്റെ അടുക്കൽ വന്നെങ്കിൽ, ஆனாலும் இந்த ராத்திரி தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வந்திருப்போம். നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രമായി ദൂത്, இது உங்களுக்கு வேண்டிய மாத்திரம் சொல்லப்படுகிற வார்த்தை, നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രമായി ഒരു സമയം തരാൻ പോകുക. இது உங்களுக்கான சமயத்தை, நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ആമേൻ, ஆமென். നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രമായി, இது உங்களுக்கு வேண்டி மாத்திரமான நேரம். കോയമ്പത്തൂരിൽ നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രമായി ദൈവ സമയം, கோயம்புத்தூர் உங்களுக்கு வேண்டிய மாத்திரமுள்ள நேரமாய் இருக்கிறது. ആമേൻ, ஆமென். അടുത്ത ഭാഗം ഇങ്ങനെ പറഞ്ഞിരിക്കുന്നു, എന്തിനാ കർത്താവ് പ്രത്യക്ഷനായേ? அடுத்த பாகம் எப்படியாக பார்க்கிறோம், எதற்காக அவர் தரிசனமானார்? 40 നാളോടെ ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷനാകാൻ, 40 நாளளவும் சீஷர்களுக்கு தரிசனமாக, 2 ദൈവരാജ്യം സംബന്ധിച്ച കാര്യങ്ങൾ പറയാൻ, 2வது தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லுவதற்காக. ഒരു ചോദ്യം ചോദിക്കട്ടെ? ஒரு கேள்வியை நான் கேட்கட்டுமா? യേശുവിന്റെ 3.5 വർഷത്തെ പ്രസംഗ സബ്ജക്ട് എന്തായിരുന്നു? இயேசுவினுடைய 3.5 வருஷம் அவர் பிரசங்கிச்ச அந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவாக இருந்தது? പരലോകരാജ്യം, ராஜ்யத்தை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருந்தது. ഇനി അടുത്ത ചോദ്യം ചോദിക്കട്ടെ? அடுத்த ஒரு கேள்வி கேட்கட்டுமா? എന്നാടാ പാസ്റ്റർ ചോദ്യം ചോദിക്കാനോട് വന്ന് നിൽക്കുന്നത്? என்ன பாஸ்டர் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு அங்க இருந்து வந்தீங்களா? 3.5 വർഷം കർത്താവ് പ്രസംഗിച്ചിട്ടെന്തേ അവർക്ക് മനസ്സിലായില്ലേ? 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன புரியலையா? ആരാ പറഞ്ഞു?
പുരിഞ്ചത് മനസ്സിലായി അല്ലേ? മനസ്സ് പുരിഞ്ചിച്ച് അവங்களுக்கு. അവർ കണ്ടർസ്റ്റാൻഡായി. ബട്ട് വീണ്ടും കർത്താവ് എന്തിനാണ് ദൈവരാജ്യത്തെ കുറിച്ച് സംസാരിച്ചത്? புரிந்தது. ஆனாலும் மறுபடியும் ஏன் தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு ஆண்டவர் பேசினார்? ഞാൻ ഇങ്ങനെ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். ദൈവരാജ്യത്തിനെ കുറിച്ച് ദൈവം മാറ്റി വെച്ചതിനെ കർത്താവ് ഇവർക്ക് കൊടുക്കുകയായിരുന്നു. தேவ ராஜ்யத்தை குறித்து மாற்றி வைத்தது இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 3.5 വർഷം യേശു പ്രസംഗിച്ചത് ലോകത്തോടായിരുന്നു. 3 வருஷம் பிரசங்கம் பண்ணது இயேசு உலகத்தோடு பிரசங்கித்தார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നഴ്സറിയിൽ പഠിച്ചിട്ടുള്ളവരൊന്ന് കൈ ഉയർത്തിയോ? നഴ്സറി സ്കൂളിൽ நர்சரியில படிச்சவங்க, പ്രീ KG LKG UKG ப்ரீ கேஜி எல்கேஜி ഇതിലൊന്നും പഠിക്കാത്തവരാണോ അവിടെ ഇരിക്കുന്നത്? ഇതിലെല്ലാം പഠിക്കാത്തവങ്ങൾ തരത്തിൽ ഇരിക്കും. നേരെ 1ാം ക്ലാസ്സിൽ കയറിയോ? നിങ്ങളെല്ലാം നല്ല അറിവുള്ളവരാണ്. ഗുഡ്. അന്നത്തെ എനിക്ക് തോന്നുന്നു പഴയ കാലത്ത് 1ാം ക്ലാസ് മാത്രമേ ഉള്ളൂ അല്ലേ? ഓക്കെ, 1ാം ക്ലാസ് പഠിച്ചിട്ടുള്ളവർ കൈ ഉയർത്തിയേ. 1ാം ക്ലാസ് പഠിച്ചവങ്ങളെ കൈ തൂക്കുங்க. ഒന്നുമേ പഠിച്ചിട്ടില്ലാത്തവർ കൈ ഉയർത്തിയേ. ഒന്നുമേ പഠിക്കലേன்னு சொல்றவங்க കൈ തൂക്കുங்க. എനിക്കൊരു സംശയം, ഈ കൈ പഠിച്ചിട്ടുള്ളവരിലും പഠിച്ചിട്ട് ഇല്ലാത്തവരിലും പെടാതെ കൈവെക്കാതെ ചിലരിക്കുന്നു, അവർ ഏത് കൂട്ടത്തിൽ പെടുന്നവരാ? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, எதுக்குமே கை தூக்காத ஆட்கள் என்ன கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியலையே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. 1ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന കാര്യമല്ല 10ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്നത്. 1ാം ക്ലാസ്സിൽ പഠിக்கிற விஷயமല്ല 10ാം ക്ലാസ്സിൽ നമ്മൾ പഠിக்கிறது. മലയാളത്തിൽ ഒരു പാട്ടുണ്ട്, കാക്കേ കാക്കേ കൂടെ വിടെ കൂട്ടിനകത്തൊരു കുഞ്ഞുണ്ടോ. അത് നഴ്സറി പഠിക്കുന്ന പാട്ടാണ്. മലയാളത്തിൽ ഒരു പാസ്റ്റർ ആയും சொன்னாங்க, ആ പാട്ട് 10ാം ക്ലാസ്സിൽ ചെന്നിരുന്ന് ഏതെങ്കിലും ഒരു കുട്ടി കാക്കേ കാക്കേ കൂടെ വിടെ കൂട്ടിന് ഇത് പാടുകയാണെങ്കിൽ ആ ടീച്ചർ പറയും ഇവരെന്തോ പ്രശ്നമുണ്ടെന്ന് പറയും. 1ാം ക്ലാസ്സിൽ പഠിച്ച அந்த போயமை கொண்டு போய் 10ാം ക്ലാസ്സിൽ சொன்ன அப்படின்னா டீச்சர் அவனுக்கு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. 10ാം ക്ലാസ്സിൽ അതിന് തക്കതായ എഡ്യൂക്കേഷനാ കിട്ടുന്നത് അല്ലേ? 10ാം ക്ലാസ്സിൽ പോകുம்போது அதுக்கு தகுந்தது போல உள்ள எஜுகேஷன் படிப்பு கொடுக்கப்படுகிறது. இது போலத்தான் യേശു ശിഷ്യന്മാരോട് കൂടെ 3.5 വർഷം നടന്ന്, യേശു சீசர்களோடு 3 வருஷம் நடந்து അവർ ആത്മീക വളർച്ച, ആത്മീക പക്വത പ്രാപിച്ചുകൊണ്ടേയിരിക്കുകയാണ്. அவங்க ആവിക്കുரிய വളർച്ച அந்த പക്വതക്കുള്ള വന്നുകൊണ്ടേ இருக்கிறார்கள். അതുകൊണ്ട് ദൈവരാജ്യത്തിന്റെ വളരെ ടഫ് ആയിട്ടുള്ള കാതലായിട്ടുള്ള പോയിന്റ് എടുത്ത് കർത്താവ് കൊടുക്കുക. அதனால தான் இயேசு கொஞ்சம் டஃப்பான ஒரு பயங்கரமான காரியத்தை அந்த நேரத்தில் எடுத்து கொடுக்கிறார். നിങ്ങൾക്ക് പലർക്കും മനസ്സിലാകാത്തതിനെ ഓർത്ത് ഞാൻ കർത്താവിനെ സ്തുതിക്കുകയാണ്. உங்களுக்கு பலருக்கும் புரியாது நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ഞാൻ ഇനി ഒരു ഉദാഹരണം പറയാം, അപ്പോൾ നിങ്ങൾക്ക് കാര്യം മനസ്സിലാവും. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிரும். ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞല്ലോ, എനിക്ക് 2 പിള്ളേരെ കർത്താവ് തന്നിട്ടുണ്ട് ദൈവദാസനെ. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, பாஸ்டருக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. പാസ്റ്റർ നന്നായിട്ട് ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്തു. ഓക്കേ, എനിക്ക് 2 പിള്ളേരെ കർത്താവ് തന്നിട്ടുണ്ട്. பாஸ்டர் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. ഈ 2 പിള്ളേരും മിക്കവാറും ഞാൻ വീട്ടിൽ എത്തുമ്പോൾ എന്നെ നോക്കിയിരിക്കും. இந்த 2 பிள்ளைங்களும் நாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. എന്നോടുള്ള സ്നേഹം കൊണ്ടല്ല, എന്നോ പാസ്റ്റോട് ഉള്ള സ്നേഹത്തിനാல തിരിച്ചു പോകുമ്പോ എന്തെങ്കിലും മേടിച്ചോണ്ട് പോകുന്ന അവർക്കറിയാം. நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போவேன்னு அவங்களுக்கு தெரியும். മിക്കവാറും ഇപ്പൊ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിയിട്ട് 2 ആഴ്ച എങ്ങോട്ട് ആയോന്നുണ്ട്. ഞാൻ வீட்டை விட்டு வெளியே வந்து 2 வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. നാളെയാണ് ഇനി തിരിച്ച് വീട്ടിലോട്ട് പോകുന്നത്. நாளைக்கு நைட்டு தான் நான் கிளம்பி அடுத்த நான் காலையில தான் ஊருக்கே போய் சேருவேன். ഞാൻ ഇവിടെ കോയമ്പത്തൂരിൽ നിന്ന് നല്ല സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള സ്വീറ്റ്സ് എന്താണ് ഇവിടുത്തെ സ്പെഷ്യൽ എന്ന് അറിയാവോ? ക്രിസ്മസ് കേക്കോ? എന്താണ്? കൃഷ്ണ സ്വീറ്റ്സ്. കൃഷ്ണ സ്വീറ്റ്സ്. ഓക്കെ, നാളെ ഞാനത് മേടിക്കാൻ ആഗ്രഹിക്കും. ഓക്കെ, ഈ സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള സ്വീറ്റ്സ് അത് ഞാൻ മേടിക്കും. മിഠായി എന്ന് എടുക്കുകയാണ് കേട്ടോ. മിഠായി നമുക്ക് മനസ്സിലാകുന്ന രീതി സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള സ്വീറ്റ്, അത് ഒരു മിഠായി നമ്മൾ വെച്ചേക്കാം. ഒരു നല്ല കോസ്റ്റ്ലി ആയിട്ടുള്ള ഒരു 1 2 3 വീട്ടിൽ 3 അംഗമുണ്ട്, വൈഫ് 3 പേർക്കായിട്ട് നല്ല കോസ്റ്റ്ലി ആയിട്ടുള്ള മിഠായി മേടിക്കും. காஸ்ட்லியான மிட்டாய் என்ன செய்யறேன், 3 பேத்துக்குள்ளதை நான் வாங்குறேன். അതോടൊപ്പം തന്നെ அதோடு கூடத்தான் വീണ്ടും 2 ദിവസം കഴിയുമ്പോൾ വീണ്ടും ദൂരെ മീറ്റിങ്ങിന് പോവുകയാണ്. மறுபடியும் 2 நாட்கள் കഴിയുമ്പോൾ மறுபடியும் தூரமா மீட்டிங் நான் போக வேண்டியது இருக்கு. അപ്പൊ പിള്ളേർ വെച്ച് കഴിക്കട്ടെ എന്ന് കരുതിയിട്ട് 1 രൂപയ്ക്ക് കിട്ടുന്ന മിഠായി ഉണ്ടല്ലോ, 10 രൂപയ്ക്ക് 4 3 ഒക്കെ കിട്ടുന്നത്, അങ്ങനത്തെ മിഠായി ഉണ്ട്. ആ മിഠായി ഒരു വലിയ പാക്കറ്റ് കവർ കൂടെ ഞാൻ മേടിക്കും. அதுக்கு அவங்களுக்கு என்ன, மறுபடியும் தூரம் டிராவல் போறதுனால 1 ரூபா மிட்டாய் இருக்கு, இந்த 4 நாக்கு 50 பைசா கிடைக்கிற மிட்டாய் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போயிருவேன். 2ന്റെ പേരെന്നാ? 2 பேத்துக்குள்ள பேர் என்னதான்? മിഠായിയാണ്. மிட்டாய் தான். ഒന്ന് കോസ്റ്റ്ലി ആയിട്ടുള്ളത്, ഒന്ന് ഭയങ്കര കോസ്റ്റ്ലി ആണത്, ഒന്ന് ചീപ്പ് റേറ്റിനുള്ളത്, ഒന്ന് സാധാരണ വിലയിൽ ഉള്ളത്. ഇത് രണ്ടും കൊണ്ട് ഞാൻ വീട്ടിലേക്ക് ചെല്ലുന്നു. ഇത് രண்டையும் എടുത്തിട്ട് என்ன செய்றேன், நான் வீட்டுக்கு போறேன். വീട്ടിന്റെ ഗേറ്റ് തുറന്നു. வீட்டுக்கு போய் நான் கேட்ட ஓபன் பண்ணி രാവിലെ അകത്തോട്ട് കയറുകയാണ്. காலையில வீட்டுக்குள்ள போறேன். ഒരാളെന്റെ വലത് കാലിൽ, ഒരാളെന്റെ ഇടത് കാലിൽ. ഒരാള് വലത് കാലും ഒരാള് ഇടത് കാലും. ആദ്യം ചോദിക്കുന്ന ചോദ്യം, പപ്പാ ഞങ്ങൾക്ക് എന്ത് മേടിച്ചോണ്ട് വന്നു? ഫസ്റ്റ് കേக்குற கேள்வி, டாடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
ഞാൻ ചിരിച്ചുകൊണ്ട് ആ ബാഗിലേക്ക് കൈയിടുകയാണ് കേട്ടോ. ബാഗിലേക്ക് കൈ நான் சிரிச்சிட்டே அந்த பேக்குள்ள என்ன செய்யற கை விடுறேன். ഉടൻ തന്നെ ഞാൻ എന്റെ വീട്ടിന്റെ മുറ്റത്തേക്ക് നോക്കി. മുറ്റത്തേക്ക് நான் அப்படி விடும்போது எங்க வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு பாக்குறேன். എന്റെ അനിയന്റെ പിള്ളേര്, என்னுடைய தம்பி பிள்ளைங்க, എന്റെ അയൽപ്പക്കത്തിലുള്ള പിള്ളേര്, என்னுடைய பக்கத்து வீட்டுள்ள பிள்ளைங்க, ഇവരെല്ലാവരും എന്റെ പിള്ളേരോട് കളിക്കാൻ വേണ്ടി വീട്ടുമുറ്റത്ത് വന്ന് നിൽക്കുക. இவங்க எல்லாரும் இந்த பிள்ளைகளோட விளையாடுறதுக்காக எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ആ സമയത്ത് ഞാൻ ഏത് പാക്കറ്റ് മിഠായി ആയിരിക്കും എടുക്കുന്നത്? அந்த நேரத்துல எந்த அளவுல வாங்கிட்டு போன எந்த அந்த மிட்டாய் எடுப்பேன் நானு. ഏതായിരിക്കും? கொஞ்சம் വളരെ ചീപ്പായിട്ടുള്ളത് 50 പൈസക്ക് രണ്ടെണ്ണം കിട്ടുന്നത് അല്ലേ? ரொம்ப കമ്മിയാ இருக்கிற அந்த மிட்டாயை തന്നെ செய்வேன். അതെടുത്ത് കൊടുക്കും. എല്ലാ പിള്ളേർക്കും കൊടുക്കുന്ന കൂട്ടത്തിൽ എന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് കൊടുക്കും. அதை எடுத்து எல்லா பிள்ளைகளும் கொடுக்கும்போது என் பாசுடைய பிள்ளைகளும் கொடுத்துருவாங்க. എന്നാൽ ஆனால் എപ്പോഴും എന്റെ കുഞ്ഞുങ്ങളോടൊപ്പം ആ പിള്ളേർ ഇരിക്കത്തില്ലല്ലോ. எப்பவும் என் பிள்ளைங்களோட அந்த பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? അവരെല്ലാം അവരുടെ വീടുകളിലേക്ക് പോകും. அவங்க எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது ഞാനും എന്റെ കുഞ്ഞുങ്ങളും മാത്രം തനിച്ചാകുന്ന ഒരു സമയമുണ്ട്. நானும் என் பிள்ளைகள் மாத்திரம் தனித்திருக்கிற ஒரு நேரம். പിള്ളേർക്ക് വേണ്ടി മാത്രം മേടിച്ചതിനെ, കോസ്റ്റ്ലി ആയിട്ടുള്ളതിനെ ഞാൻ അപ്പം എടുത്തു കൊടുക്കും. பிள்ளைகளுக்காக வாங்கினதை காஸ்ட்லி ஆனதை எடுத்து என் பிள்ளைகளுடைய கரத்துல நான் கொடுப்பேன். ഇത്രയും നേരം ഞാൻ പ്രസംഗിച്ച മനസ്സിലായില്ല. ഈ എക്സാമ്പിളെങ്കിലും മനസ്സിലായോ? இவ்வளோ பிரசங்கமான புரியல. இந்த சொன்ன உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு ഇതുപോലെ இது போல നിങ്ങൾ ചോദിച്ചില്ലേ, കർത്താവേ ഞങ്ങൾ ആരാധിച്ചു എന്താ കിട്ടിയേ? நீங்க கேப்பீங்க இல்லையா, நான் ஆராதிச்சு எனக்கு என்ன கிடைத்தது? കർത്താവ് പറയുവാണ് കേട്ടോ, ஆண்டவர் சொல்லக்கூடிய നിങ്ങൾക്ക് വേണ്ടി, உங்களுக்கு വേണ്ടി മാത്രമായി, உங்களுக்கு வேண்டிய மாத்திரமா മാറ്റി വച്ചിരിക്കുന്നതിനെ நான் மாற்றி வைத்திருக்கிறதை ദൈവം എടുത്ത് നിങ്ങൾക്ക് തരാൻ പോവുക. தேவன் எடுத்து உங்க கரங்களிலே கொடுக்க போகிறார். കോയമ്പത്തൂരിൽ ആർക്കും കൊടുത്തിട്ടില്ലാത്ത ദൈവം നിങ്ങൾക്ക് തരും. கோயம்புத்தூர்ல யாருக்கும் கிடைக்காததை தேவன் உங்களுக்கு தருவார். ഇന്ത്യയിൽ ആർക്കും കൊടുത്തിട്ടില്ലാത്ത ദൈവം നിങ്ങൾക്ക് തരും. இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காததை கொடுக்காத உங்க கையில கர்த்தர் கொடுப்பார். വേൾഡിൽ ആർക്കും കിട്ടിയിട്ടില്ലാത്തത് ദൈവം നിങ്ങൾക്ക് എടുത്ത് തരും. யாருக்கும் கிடைக்காததை எடுத்து கர்த்தர் உங்க கரத்துல தருவார். Because you are special. காரணம் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆனவர்கள். കർത്താവിന് നിങ്ങൾ ഒരു സ്പെഷ്യൽ തന്നെയാണ്. தேவனுக்குள்ள நீங்கள் விசேஷித்தவர்கள். കരഞ്ഞില്ലേ എത്രയോ നാളുകൾ? அழுது கண்ணீரோடு ஜெபித்தீர்கள் அல்லவா இத்தனை நாட்கள்? ചോദിച്ചില്ലേ നിങ്ങൾ എത്രയോ നാളുകൾ? கேட்டீங்க அல்லவா இத்தனை நாட்கள்? കർത്താവ് പറയുവാണ്, കുഞ്ഞെ തരാതിരുന്നിട്ടല്ലത്, ஆண்டவர் சொன்னார், தர முடியாமல் அல்ல நான் இத்தனை நாள் இருந்தது. ഞാൻ നിങ്ങൾക്ക് തരാഞ്ഞിട്ടല്ലത്, உங்களுக்கு நான் தர முடியாது என்று அல்ல இத்தனை நாள் வெயிட் பண்ணது. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഞാൻ മാറ്റി വെച്ചിരിക്കുകയായിരുന്നു. உங்களுக்கு വേണ്ടിയதை நான் എടുത്തു வைத்திருக்கிறேன். പറയാൻ പറ്റുമെങ്കിൽ ആമേൻ പറ. ஆமென் சொல்ல முடியவர்கள் മാറ്റി വെച്ച നല്ല വീട് ദൈവം നിങ്ങൾക്ക് തരാൻ പോകുന്നു. எடுத்து மாற்றி வைத்திருக்கிறது, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். പാസ്റ്റർ, മാറ്റി വെച്ച നല്ല 7 സീറ്ററിന്റെ കാർ ദൈവം നിങ്ങൾക്ക് തരും. மாற்றி வைத்திருக்கிற நல்ல 7 சீட்டுள்ள கார் ஆண்டவர் தருவார். ஆமென். ഒരു ആമേൻ പറ. ஆமென். ഒരു ബ്ലാക്ക് കളർ ദൈവാത്മാവ് നിങ്ങൾക്ക് തരുന്ന കർത്താവിനെ കാണിക്കുന്നു. ஒரு black கலர் உள்ள கார் தரக்கூடியதாக நான் பார்க்கிறேன். ഞാൻ തുടങ്ങട്ടെ? ஆமென். തുടങ്ങട്ടെ? நான் தொடங்கட்டுமா? തുടങ്ങട്ടെ. ബ്ലാക്ക് കളർ കാർ കർത്താവ് തരും. black கலர் உள்ள காரை கர்த்தர் தருவார். സുഡാൻ ടൈപ്പ് അല്ല കർത്താവ് എന്നെ കാണിക്കുന്നത്, HV മോഡലിലുള്ള ഒരു കാർ കർത്താവ് നിങ്ങൾക്ക് തരും. HV മോഡൽ ഉള്ള കാரை കർത്തർ തരുവാർ. ആമേൻ. പാസ്റ്റർ, ഉണ്ടായിരുന്നത് വിട്ടുപോയപ്പോൾ നിങ്ങൾക്കുണ്ടായിരുന്ന പെയിൻ ദൈവം നീക്കാൻ പോവുക. ഒരു പുതിയ കാർ ദൈവം നിങ്ങൾക്ക് തരാൻ പോകും. உங்ககிட்ட இருந்தது அது மாறி போன அந்த காரை, அதை குறித்ததான வேதனை, அதை குறித்தான வலியை மாற்றி தேவன் உங்களுக்கு பெஸ்டானதை, சிறந்ததை ஆண்டவர் தருவார். പഴയത് നീക്കിയതിന്റെ മെയിൻ കാരണം ദൈവം നിങ്ങൾക്ക് പുതിയത് തരാനാ. பழச போனதுக்கு காரணம் தேவன் உங்களுக்கு ஒரு புதுச தரணும் என்பதற்காகத்தான். നിങ്ങൾക്കും പുതിയത് കർത്താവ് തരും. உங்களுக்கும் ஆண்டவர் புதியதை தருவார். നിങ്ങൾക്കും പുതിയത് കർത്താവ് തരും. உங்களுக்கும் ஆண்டவர் புதியதை தருவார். നിങ്ങൾ ആമേൻ പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് ഓരോ വീട്ടിനും ഓരോ കാർ തരാൻ പോവാ. நீங்கள் ஆமென் சொல்லுவீர்களால உங்க வீட்டில் எல்லாரும் വീട്ടിலே ஆண்டவர் തരുവാർ. ആ അമ്മമാരുടെ വീട്ടിൽ അത് വീഴാൻ പോവാ. அந்த அம்மாவோட வீட்டில் ஆண்டவர் தரப்போகிறார். കൈവക്കി പിടിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ പിടിച്ചോ. ஆமென். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ചുമ്മാ ഒന്ന് കൈവക്കി ആമേൻ പറ. சும்மாவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ഓക്കേ, ദൈവം നിങ്ങൾക്ക് തരാൻ പോവാ. தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പ്രാപിച്ച ദൈവമക്കൾ നല്ല കാറിൽ യാത്ര ചെയ്യണം. நான் விரும்புகிறது தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் நல்ல கார்ல டிராவல் பண்ணணும். പട്ടിണി കിടക്കുന്ന ദൈവത്തെ അല്ല ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന, പട്ടിണി മാറ്റുന്ന ദൈവത്തെയാ. பட்டினி கிடக்கிற தெய்வத்தை அல்ல நான் பிரசங்கிப்பது, பட்டினியை மாற்றக்கூடிய தெய்வத்தை நான் பிரசங்கிக்கிறோம். ഞാനൊരു രാജാവാണ്. நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன். യഹൂദ ഗോത്രത്തിന്റെ സിംഹം എന്ന രാജാവ് എന്റെ കൂടെ ഉണ്ട്. யூதா கோத்திரத்துடைய சிங்கமாய் ராஜா என் கூட இருக்கிறார். ഞാൻ അധികാരമുള്ളവനായി ഗർജിക്കും.
நான் அதிகாரம் உள்ளவனாக ഞാൻ கர்ச்சிப்பேன். പറയുന്നത് അതുപോലെ സംഭവിക്കും. நான் சொல்லுவது அது போல ഞാൻ രോഗികളുടെ சம்பவிக்கும். തലയിൽ കൈവച്ചാൽ സൗഖ്യം നടക്കും. நான் வியாதிஸ்தர் மேல கை வைத்தால் வியாதிகள் மாறும். ഞാൻ പറഞ്ഞാൽ അതുപോലെ സംഭവിക്കും. நான் சொன்னால் அது போல சம்பவிக்கும். ബിക്കോസ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ അകത്തുണ്ട്. காரணம் பரிசுத்த ஆவியானவர் ഈ எனக்குள்ள സീസണിൽ ആരും ചെയ്തിട്ടില്ല, അപ്പോൾ ഞാൻ ചെയ്യും. இந்த சீசன்ல யாரும் செய்யாத காரியத்தை ഈ സഭ ചെയ്യും. இந்த சபை செய்யும். പരിശുദ്ധാത്മാവ് അതിനു വേണ്ടി ദൈവം നിങ്ങളെ മാറ്റി വെച്ചിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வேண்டி உங்களை கர்த்தர் மாற்றி ഈ வைத்திருக்கிறார். രാത്രി ഞാൻ ഒന്ന് മനസ്സിലാക്കുന്നു. இந்த ராத்திரி நான் ஒன்றை நான் புரிந்து கொள்கிறேன். സഭ ഇതുവരെ ചെയ്ത മിനിസ്ട്രിയെക്കാളും അടുത്ത തലത്തിലേക്ക് சபை ചെയ്യാൻ പോകുകയാണ്. இதுவரைக்கும் செய்ததல்ல, இனி அடுத்த ஒரு லெவல், அடுத்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்க போகிறீர்கள். വളർത്തിയ ഫിഷ് ഒരു പ്രത്യേക ഡാമിനകത്ത് കിടക്കുമ്പോൾ, ஒரு வளர்த்தப்பட்ட ஒரு மீன் ஒரு குறிப்பிட்ட ஒரு டேமுக்குள்ள இருக்கும்போது, ആ ഡാമിൽ നിന്ന് ഇതിന്റെ വളർച്ച പൂർണ്ണമായി എന്ന് തോന്നുമ്പോൾ, அந்த டேமுக்குள்ள இருந்து இந்த வளர்ச்சி பூர்ணமானது என்று நினைக்கும் போது, അടുത്ത വിശാലമായ ഡാമിലേക്ക് മാറ്റുന്നത് പോലെ, அடுத்து அதை கொண்டு போய் விசாலமான ஒரு டேம்ல கொண்டு போய் விடுவது போல, ദൈവദാസനെ ഈ ചർച്ചിനെ അടുത്ത ഡാമിലേക്ക് മാറ്റുകയാണ്. தேவதாசனே இந்த சபையை அடுத்த ஒரு டேம்ல அடுத்த ஒரு லெவல்ல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിങ്ങളെ ഷിഫ്റ്റ് ചെയ്യും. தேவன் உங்களை ஷிஃப்ட் பண்ணுவார். അഭിഷേകത്തിന്റെ ഹൈ പ്രൊമോഷൻ കർത്താവ് തരാൻ പോവുക. അഭിഷേകത്തിനുடைய ഹൈ പ്രൊമോഷൻ കർത്താവ് തരുവാർ. നിങ്ങൾ കഴിഞ്ഞ നാളുകളിൽ കേട്ട റെവലേഷൻ ഇനി കേൾക്കത്തില്ല, അതിലും വലുതൊന്നും നിങ്ങൾ കേൾക്കും. போன நாட்களில் கேட்ட வெளிப்பாடு அல்ல, அதை காட்டிலும் அதிகமாக നിങ്ങൾ വാ തുറക്കുമ്പോൾ വെളിപ്പെടുന്നതെല്ലാം ഇന്നുവരെ ആരും സംസാരിച്ചിട്ടില്ലാത്തതായിരിക്കും. நீங்க வாயை திறக்கும் போது எல்லாம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத காரியத்தை நீங்கள் சொல்லுவீர்கள். നിങ്ങൾ ചെയ്യുന്നതെല്ലാം, நீங்கள் செய்வது எல்லாம். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആരാണ്ടോ ചെയ്തത് ഫോളോ ചെയ്യാനാണെങ്കിൽ എന്റെ ആവശ്യം അവിടെ ഇല്ല. யாரோ செஞ்சதை ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கு நான் தேவையில்லைடா. ஆமென். കോയമ്പത്തൂരിൽ ഒരുപാട് പേർ എന്തൊക്കെയോ ചെയ്യുന്നു, അത് ചെയ്യാനാണെങ്കിൽ ഇവിടെ എന്നെ കൊണ്ട് ആവശ്യമില്ല. கோயம்புத்தூர்ல அநேக ஆட்கள் என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா அது செய்யறதுக்காக நான் என்ன செய்ய, நான் அழைக்கப்பட்டேன். ഞാൻ അവരിൽ ഒരു വ്യത്യസ്തനാണ്. நான் அவருக்குள்ள நான் வித்தியாசமானவன். അതുള്ളത് കൊണ്ടാണ് എനിക്കെതിരെ ഫൈറ്റിംഗ് കൂടുതൽ. அதுல நான் இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய போராட்டம், நிறைய யுத்தம் வருகிறது. നിങ്ങൾക്ക് പ്രതികൂലം ഉണ്ടോ? உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? ഇപ്പോഴും എഴുന്നേറ്റ് നിൽക്കാൻ പറ്റാത്ത വിധത്തിൽ നിങ്ങൾ ഓടിക്കുന്നുണ്ടോ? இப்போ எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உங்களை துரத்துகிறார்கள் அல்லவா? നിങ്ങളുടെ അകത്ത് അഭിഷേകം ഇരിക്കുന്നു. மேல் அபிஷேகம் இருக்கிறது. ദൈവ കൃപ ഇരിക്കുന്നു. தேவ கிருபை இருக்கிறது. ആ അഭിഷേകം വെളിപ്പെട്ട് വരാൻ സമയമായി. அந்த அபிஷேகம் வெளிப்பட்டு வருவதற்குண்டான நேரம் വന്നത്. നിങ്ങളുടെ സമയമാണിത്. இது உங்களுடைய நேரமாய் இருக்கிறது. എഴുന്നേൽക്കേണ്ട സമയമാണ്. இது எழுந்திருக்க வேண்டிய காலம். ആത്മാവിൽ എഴുന്നേൽക്കേണ്ട സമയം. ஆவியில எழுந்திருக்க வேண்டிய நேரம். ഇരുത്തിയ പട്ടണത്തിൽ, ഇരുത്തിയ ദേശത്തിൽ, ഇരുത്തിയ കുടുംബത്തിൽ നിങ്ങൾ എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. இருக்கிற தேசத்துல, இருக்கிற இடத்துல, இருக்கிற வீட்டில் எழுந்திருக்க போகிற நேரம். കുറിച്ച് മനുഷ്യൻ പറഞ്ഞത് നടന്നില്ലേലും ദൈവം പറഞ്ഞു നടക്കും. மனுஷன் சொன்னது நடக்காவிட்டாலும் தேவன் சொன்னது நடக்கும். Because you are special ആണ്. നീ ഒരു സ്പെഷ്യൽ. காரணம் நீங்கள் விசேஷமானவர்கள். விசேஷித்தவர்கள். ഇന്ന് രാത്രി ഞാനൊരു സ്പെഷ്യൽ ആണ്. இந்த ராத்திரி நீங்க எல்லாம் சொல்ல வேண்டும், நான் ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. നിങ്ങൾ യാത്ര ചെയ്യേണ്ട ഫ്ലൈറ്റ് കർത്താവ് മുന്നമേ ബുക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞു. நீங்கள் டிராவல் பண்ண வேண்டிய ஃளைட்டை ஏற்கனவே ஆண்டவர் புக் பண்ணி வச்சிட்டாரு. നിങ്ങൾ ഇരിക്കേണ്ട കറങ്ങുന്ന കസാര കർത്താവ് ബുക്ക് ഓർഡർ ചെയ്തിരിക്കുകയാണ്. நீங்க வச்சிருக்கிற அந்த கரங்க சுத்துகிற அந்த சேரை ஆண்டவர் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? உங்களுக்கு புரியுதா? നിങ്ങൾക്ക് പിള്ളേർ, ഞാൻ ഇത്ര പിള്ളേരില്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ആമേൻ പറഞ്ഞു കേട്ടോ. എനിക്ക് കുഞ്ഞുങ്ങൾ കിട്ടുന്നതിന് മുമ്പ് ഞാൻ കുഞ്ഞുങ്ങൾ രണ്ടിനും പേരിട്ടു. இதுக்குள்ள ஒருவேளை குழந்தை இல்லாத யாராவது இருப்பேன்னு சொன்னா நீங்க ஆமென் சொல்லிக்கணும். എനിക്ക് കുഞ്ഞുങ്ങൾ കിട്ടുന്നതിന് മുമ്പ്, எனக்கு பாஸ்தவங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கு முன்பதாக കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഞാൻ പേരിട്ടു. குழந்தைகளுக்கு பெயரிட்டேன். വീട്ടുകാരോട് പറഞ്ഞു, നാട്ടുകാരോട് പറഞ്ഞു, ഭാര്യയോട് പറഞ്ഞു, എല്ലാവരോടും പറഞ്ഞു. வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னேன், மனைவி கிட்ட சொன்னேன், ஊர் சொந்த பந்தத்தை எல்லாத்துட்டையும் சொன்னேன். ആദ്യത്തെ കുഞ്ഞ് ആണായിരിക്കും, അവന് ബ്ലസ്സർ എന്ന് പേരിടും. நான் முதலாவது எனக்கு பாஸ்தவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆளாக இருக்கும், அவனுக்கு பிளஸ்ஸன் என்று பெயரிடுவேன். രണ്ടാമത്തെ കുഞ്ഞ് പെണ്ണായിരിക്കും, അവക്ക് ബ്ലസ്സി എന്ന് പേരിടും. இரண்டாவது குழந்தை அது பெண்ணாக இருக்கும், அதுக்கு பிளஸ்ஸி என்று பெயரிடுவேன். രണ്ട് പേരിടുമെന്ന് പറഞ്ഞപ്പോ എന്റെ വീട്ടിൽ നിന്ന് നാട്ടിൽ നിന്ന് എനിക്ക് കിട്ടിയത് കളിയാക്കൽ എന്നല്ലാതെ മറ്റൊന്നും എനിക്ക് കിട്ടിയിട്ടില്ല. இதெல்லாம் சொன்ன பிற்பாடு எங்க வீட்டுல எனக்கு கிடைச்சது எல்லாம் என்ன செஞ்சாங்க, இதை சொல்லி என்னை கிண்டல் பண்ண. ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ട് നടന്നപ്പോ ഞാൻ തല കുനിച്ച് നടക്കേണ്ടി വന്നു. இதெல்லாம் நடந்து சொன்னது தலை குனிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா. വലത് കയ്യിൽ ബ്ലസ്സനും ഇടത് കയ്യിൽ ബ്ലസ്സിയും പിടിച്ചോണ്ട് നടക്കുമ്പോ இப்ப வலது கையில பிளஸ்ஸனும் இடது கையில பிளஸ்ஸியுமா இருக்கு பிடித்து நடக்கிறேன். ഞാൻ തല നിവർത്തി നടക്കുകയാണ്.
நான் இப்ப தலை நிமிர்த்தி நடக்கிறேன். അന്ന് എന്നെ കളിയാക്കിയവരെല്ലാം ഇങ്ങനെ നടക്കുക. அன்னைக்கு என்னை பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாரும் தலை தாழ்ந்து വിശ്വാസത്താൽ നിങ്ങൾ എന്തു പറയുന്നു അത് അങ്ങനെ തന്നെ സംഭവിക്കും. விசுவாசத்தினால் நீங்க எதை சொல்லுவீர்களோ அது அப்படியே சம்பவிக்கும். നിങ്ങൾ ആദ്യം പ്രവചിക്കേണ്ടത് നിങ്ങളുടെ നാട്ടിലല്ല, നിങ്ങളുടെ വീട്ടിലാണ്. நீங்க முதலாவது பிரசங்கிக்க வேண்டியது, தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியது தேசத்துக்கு அல்ல, உங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு. നിങ്ങളുടെ ലൈഫിൽ എന്ത് നടക്കത്തില്ല എന്ന് നിങ്ങൾ ചിന്തിച്ചോ അതിനെ നോക്കി നിങ്ങൾ പ്രവചിക്കുക. உங்க வீட்டில உங்களுக்குள்ள எது நடக்காதுன்னு சொல்லப்பட்டதோ அந்த காரியத்துக்கு நேராக நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். അത് അതുപോലെ സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. அது அப்படியே சம்பவிக்கும். ഉറക്കെ പറയുന്നു, അത് അതുപോലെ സംഭവിക്കുന്നു. சத்தமா சொல்லுங்க, அது மறுபடியும் அது அதுபோல சம்பவிக்கும். ദൈവരാജ്യം സംബന്ധിച്ച കാര്യങ്ങൾ കർത്താവ് സംസാരിച്ചു. தேவ ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை ஆண்டவர் பேசினார். ഇനി കർത്താവിന് വാക്ക് മാത്രമല്ല ഉണ്ടായിരുന്നേ, കർത്താവിന് പ്രവൃത്തി ഉണ്ടായിരുന്നു. ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய கிரியையும் அவருடைய செயல்பாடும் இருந்தது. ദൈവരാജ്യം ജീവനാണ് അല്ലേ? தேவனுடைய ராஜ்யம் அது ஜீவனுக்கு ஈடா இருக்கிறது. അതുകൊണ്ട് തന്നെ அதனால കർത്താവ് അടുത്ത് വെളിപ്പെട്ട് കാണിച്ചു കൊടുക്കുകയാണ്. ஆண்டவர் அதை அடுத்து வெளிப்படுத்தி ഞാൻ காட்டுகிறார். ക്രൂശിൽ മരിച്ചിട്ടില്ല, நான் சிலுவையில் மரிக்கவில்லை, ഞാൻ ജീവനോടെ ഇരിക്കുന്നു. நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். ഞാൻ ജീവനോടെ ഇരിക്കുന്നു. நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். നാളെ നമ്മൾ ഇത് ചിന്തിക്കാൻ പോകുകയാണ്. இதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ഇത് ചിന്തിച്ചു തീരുമ്പോൾ തന്നെ എനിക്കറിയാം നിങ്ങളിൽ ജീവൻ വെളിപ്പെട്ട് വരും. இது தியானித்து முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஜீவன் வெளிப்படும். ഒരു ആമേൻ ഉറക്കെ പറയാവോ? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆமென். ജീവൻ വെളിപ്പെട്ട് വരും. ஜீவன் வெளிப்பட்டு வரும். ദൈവരാജ്യം സംബന്ധിച്ച தேவ ராஜ்யத்தை குறித்த കാര്യങ്ങൾ കർത്താവ് സംസാരിച്ചു. காரியங்களை தேவன் பேசினார். അത് மாத்திரமല്ല താൻ ജീവനോടെ ഇരിക്കുന്നു എന്ന് நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று കാണിച്ചു കൊടുത്തു. ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். തമിഴ് ബൈബിളിൽ ദൃഷ്ടാന്തം എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത് അതിന്റെ മീനിങ് എന്ന് പറയുന്നത് കണ്ണിന് തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ എന്നതാണ്. திருஷ்டாந்தம் என்று தமிழில் எழுதப்பட்டது காரணம் அது காரியத்தின் அர்த்தம் கண்ணனுடைய ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சத்துக்கு அடையாளம். അങ്ങനെയല്ല എഴുതിയിരിക്കുന്നത്. മലയാളത്തിൽ ദൃഷ്ടാന്തം എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. ദൃഷ്ടാന്തം എന്ന വാക്കിന് ഒരു അർത്ഥമുണ്ട്. അർത്ഥം ഇതാണ്, നമ്മുടെ കണ്ണിന് തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ എന്നതാണ്. திருஷ்டாந்தம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணனுடைய தெளிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. യേശു ജീവിച്ചിരിക്കുന്നു എന്ന്, இயேசு ஜீவித்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய கண்ணிலே തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ தெளிவாய் வருகிற காரியமா இருக்கிறது. കർത്താവ് കാണിച്ചു തരും. தேவன் அதை காண்பித்து கொடுப்பார். ദൈവം കാണിച്ചു തരും. தேவன் காண்பித்து கொடுப்பார். ഇത് നമ്മൾ നാളെ രാത്രി ചിന്തിക്കും. இதுதான் நம்ம நாளை சிந்திக்க போகிறோம். ആമേൻ. ആമേൻ. ഇതിന്റെ ഒരു ബേസ്മെന്റ് ആയിട്ട് ഞാൻ തുടങ്ങിയതേ ഉള്ളൂ, അപ്പൊ തന്നെ 9:10 இது ஒரு அஸ்திவாரம் போட்டு நான் தொடங்கிதான் இருக்கிறேன், அப்பவே 9:10 ഞാൻ മിനിസ്ട്രിയിൽ ഏറ്റവും കൂടുതൽ പേടിക്കുന്നതും വെറുക്കുന്നതുമായ ഒരു സംഭവം ഉണ്ടെങ്കിൽ കാണാം. நான் ஊழியத்துல மிகவும் பயப்படுறதும் வெறுக்கிறதும் ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னது நேரம் தான். നാളെ എല്ലാവരും 7 മണിക്ക് മെസ്സേജ് കേൾക്കാത്തോ? நாளைக்கு நேரத்திலேயே என்ன செஞ்சிடணும், ஓடி வந்துடணும். 7 മണിക്ക് മെസ്സേജ് കേൾക്കണമെങ്കിൽ 5:30 ഇവിടെ വരണം. 7 மணிக்கு பிரசங்க கேட்கணும்னா 5:30 மணிக்கு ஓடி வந்துடணும். ഓക്കെ, ഇപ്പൊ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. എല്ലാവർക്കും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. ഇപ്പൊ നമ്മ ജപിக்கலாம். நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் எழுந்து പ്രാർത്ഥിച്ച് നിർത്തുകയാണ്. നാളെ ഒരുമിച്ച് നമുക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். நாளைக்கு ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மறுபடியும் நாம் உயர்த்தி എല്ലാ കണ്ണുകളും ദിവസം അടച്ചാട്ടെ. எல்லாரும் அவருடைய சமூகத்தில் கண்களை அடைத்து நாம் എല്ലാ കണ്ണുകളും ദിവസം അടച്ചാട്ടെ. എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചു. പരിശുദ്ധ ആത്മാവിന്റെ സാന്നിധ്യം ഈ രാത്രിയിൽ ഈ ഹാളിനകത്ത് വെളിപ്പെടുകയാണ്. പരിശുദ്ധാവിയാനുடைய മഹിമ இந்த ராத்திரியில் இந்த ஹாலில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். നിങ്ങൾ പകച്ചു നിൽക്കുന്നിടത്ത് ദൈവാത്മാവ് നിങ്ങളോട് ധൈര്യത്തോടെ മുമ്പോട്ട് പോകാൻ പറയുന്നു. உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக பரிசுத்தாவியான சொல்லுகிறார், நீங்கள் தைரியத்தோடு முன்னேறி செல்லுங்கள். ഒരു നിമിഷം നിങ്ങൾ പേടിച്ചിട്ടുണ്ടാകാം. ஒரு நிமிஷம் நீங்க பயந்திருக்கலாம். ഒരു നിമിഷം നിങ്ങൾ പേടിച്ചിട്ടുണ്ടാകാം. ஒரு நிமிஷம் நீங்க பயந்து போயிருக்கலாம். കർത്താവ് പറയുന്നു ധൈര്യത്തോടെ മുൻപോട്ട് പോകുക. ஆண்டவர் சொல்லுங்க, தைரியத்தோடு முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் அநேக பாடுகள் பட்ட பின்பு அவர் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் மறுபடியும் அப்படியாக அவர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் சீஷர்களை கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்களுக்காக எழுப்பும்படியாக அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை நேசித்து மறுபடியும் வந்து அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு என்று நடத்தினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் நம்மை நடத்துகிறார், நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர்
அவர் மறுபடியும் நம்மை வந்து சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கேட்கிறதை அவர் தருகிறவராய் இருக்கிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி